மாற்றிய பயணம் பதிப்புன்றைவால் செக்கிடார் அடி செனி. எல்லாம் வல்ல பெருமான் அருதரும் பன்னார் மொழியுடன் திருநாவுடையார் திருவடிகளை வணங்கி அருதரும் அன்னபூரணி தாயாருடன் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மேகலாரை வணங்கி இப்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மேகலாரை வணங்கி உரையாசிரி சிவக்கணியாருடைய திருவடியை நேர நினைந்து அடியனுடைய ஞானஸ்ரீ பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மேகலாரை வணங்கி எழுந்தறி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் மனம் மொழி மேகலாரை வணங்கி வருகின்றேன். அன்பார்ந்த சிவனேய செல்வர்களே, இது தொடர்புராணத்திலே எம்பெருமான் நாவுக்கரசு பெருமானுடைய திருச்சரிதத்தில் எம்பெருமான் நாவுக்கரசு பெருமான் திரு ஐயாற்றிலே பெருமானுடைய கைலை காட்சியை கண்டு அதற்கு பிறகு அவர் யாத்திரையாக செல்லுகின்ற பொழுது திருப்பூந்துருத்தி என்று சொல்லக்கூடிய திருப்பதியை வந்து அடைகின்றார். திருப்பூந்துருத்தினால நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்னன்னா ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருடைய 3வது சந்திப்பு இல்லைங்களா. இந்த யாத்திரையில தான் 3வது சந்திப்பு நிகழ போகிறது. மொத்தம் 3 முறை 2 பெருமக்களும் சந்திக்கிறாங்க. ஒரு அடியாருக்கு நல்ல ஒரு பண்பு பணிவு வரணும்னா இந்த 3 சந்திப்பை நல்ல ஆசிரியர் கேட்கணும். நம்மள மாதிரி ஆசிரியர் எல்லாம் கேட்டா வராது. ராகவையா மாதிரி ஆசிரியர் கேட்கணும். அதுக்கு மேல பெரிய புராணத்துல சொல்றதுக்கு இடமே இல்லை. ஐயாட்ட நாங்கெல்லாம் கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா. அப்பப்ப ஐயாட்டு ரொம்ப அருமையான ஒரு சந்திப்பு. 3வது சந்திப்பு, அதுலயே 2 சந்திப்பு, அதுபோக 3வது சந்திப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நிகழ்ந்தது நம்முடைய திருப்பந்துருத்தியில் தான் இல்லைங்களா. அங்கதான் மடம் அமைத்து நாவுக்கரசு பெருமான் புலவர் பணி செய்தது. 4 மடங்கள் திருமடங்கள் பேசப்படுகிறது நம்முடைய பெரிய புராணத்துல. மடம்னு சொல்லக்கூடாது, திருமடம் தான் சொல்லணும். அடியார்கள் இருக்கக்கூடிய இடம் எப்படின்னா பெருமான் இருக்கக்கூடிய இடத்துக்கு சமம். அதனால வெறுமனே மடம்னு சொல்லக்கூடாது, திருமடம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி பார்க்கின்ற பொழுது நமக்கு நம்முடைய அமர்நீதி நாயனார் அமைத்த திருமடம் திருநல்லூர்ல விழா காலங்களில் வரக்கூடிய அடியார்களுக்கு அமுது படைப்பதற்காக, அவர்கள் தங்குவதற்காக அவர் பழையாறை என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து அங்க சென்று மடம் அமைத்து குடும்பத்தோட உறவினர்களோடு அவர் வந்து அங்க போய் பணி செய்கிறார். அப்படி பணி செய்யப்பட்ட மடம் தான் திருநல்லூர்ல இருக்கக்கூடிய அமர்நீதி நாயனார் திருமடம். அதற்கு பிறகு முருகன் நாயனார் அமைத்த திருமடம். வரக்கூடிய அடியார்கள் உறைந்து அங்கு பணி செய்வதற்கும் திருமுறைகள் சிந்திப்பதற்கும் தொண்டர்களுடைய பெருமைகளை விரித்து உரைப்பதற்கும் அமைக்கப்பட்ட திருமடம் தான் முருகநாயனார் திருமடம். திருப்பதிகை செடுந்தமிழில் திறம்போற்றி மகிழ் ஊற்று பொறுப்பறையில் மடப்பாவை இடப்பாக பொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையை விரித்துரைத்துங்க ஒருப்படு சிந்தையினாலே உடனுறைவின் பயன் பெற்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த திருமணத்துல அடியார் பெருமக்களுடைய பெருமைகளையும் இறைவனுடைய பெருமைகளையும் அடியார் பெருமக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். 6 நாயன்மார்கள் ஒன்று சேர்ந்து இருந்தது அந்த திருமணத்துல. பெரிய புராணத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். 6 நாயன்மார்கள் ஒன்று சேர்ந்ததாக வேற எங்கேயும் சொல்லப்படலை. நம்ம அப்படி 4 நாயன்மார்கள் ஒன்று சேர்ந்தது பிள்ளையாருடைய திருமணத்துல. இதுல 6 நாயன்மார்கள் ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீலக்க நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், முருகநாயனார், இப்படி 6 நாயன்மார்கள் ஒன்றாக இருந்தது அந்த திருமணம். அவ்வளவு பெருமையுடையது. அந்த திருமணத்துலதான் 2வது சந்திப்பு நடந்தது. நாவுக்கரசு பெருமானும் ஞானசம்பந்த பிள்ளையாருடைய சந்திப்பு 2வது சந்திப்பு அங்கிருந்து தான் ஆரம்பம். அங்கிருந்து ஆரம்பிச்சு திருவேலிமலையெல்லாம் சென்று வேதவனம் என்று சொல்லக்கூடிய வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய திருமறை காட்டுல நிறைவானது அந்த 2வது சந்திப்பு. அதற்கு பிறகு 3வது சந்திப்பு நடக்கக்கூடிய அடுத்த திருமணம் ஞானசம்பந்த பெருமான் மதுரையம்பதி சென்று தங்குவதற்காக குளச்சரை நாயனார் அமைக்கப்பட்ட திருமணம். மகைக்கரசர் குளச்சரை நாயனார் பிள்ளையாருடைய அடியார் பெருமக்கள் வந்து தங்குவதற்காக அமைக்கப்பட்ட திருமணம் தான் ஞானசம்பந்த பெருமான் திருமணம். இன்றளவும் மதுரையம்பதியில் இருக்கு. அப்படி ரொம்ப பழமையான திருமணம் அப்படின்னு சொன்னா இது 3-4 திருமணமே பழமையான திருமணம். எல்லாமே 7ஆம் நூற்றாண்டு தான். அதனால அந்த திருமணம். அதற்கு அடுத்து நாவுக்கரசு பெருமான் தங்கி உழவாரப்பணி செய்வதற்காக ஒரு திருமணம் அமைத்தார். அதுதான் திருப்பூந்துருத்தி திருமணம். அங்கு நாவுக்கரசு பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அந்த மடத்தை சொல்லுகின்ற பொழுது திங்களும் ஞாயிறும் தோயும் திருமணம் ஆங்கொன்று செய்தார் என்று சொல்றார்.
அங்குரையும் தன்மை வேண்டி நாமடி போற்றுவதென்று பொங்கு தமிழ் சொல் விருத்தம் போற்றிய பாடல் புரிந்து தங்கி திருத்தொண்டு செய்வார் தம்பிரான் அருளார். தம்பிரானார் அருள் பெற்று திங்களும் ஞாயிறும் தோயும் திருமணம் ஒன்று செய்தார் என்று சொல்லி சொல்றார். திங்களும் ஞாயிறும் தோயும் திருமணம்னா ஒரு பொருள் என்னன்னா, சூரியனும் சந்திரனும் வந்து நாயன்மார்களை வழிபாடு செய்து கொண்டு சென்றது அப்படின்னு சிறப்புடைய உரை சொல்ற. இன்னொன்னு பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இரவும் பகலும் வந்து அடியார் பெருமக்கள் ஓயாது அந்த திருமணத்தில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி, இரவும் வருவாங்க பகலும் வருவாங்க. அப்படி ஒரு திருமணம் நாவுக்கரசு பெருமாள் அமைக்கப்பட்ட திருமணம் தான் திருப்பூந்துருத்தி திருமணம். சென்ற வகுப்புல அந்த திருமணத்தை பத்தி நம்ம மிக விரிவாக சிந்தித்திருக்கிறோம். அப்படி அந்த திருமணத்திலே தங்கி உழவார பணி செய்கிறார். திருமணம் அப்படிங்கிறது ஆச்சாரியாரது இடம். குருமட தரிசனம்னு 9ஆம் தந்திரத்துல திருமணம் சொல்றார். ஆச்சாரியர்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு பேர் என்னன்னா திருமணம். மடமே அமைக்கலன்னா ஆச்சாரியர்கள் இருக்கிறது தான் நமக்கு திருமணம். குருமட தரிசனம் அப்படின்னே அதுக்கு பேரு. குருநாதர் எங்க போய் சந்திக்கிறோமோ அது நமக்கு குருமடம் தான். வீடா இருந்தாலும் சரி, அது மடம் அமைத்தாலும் சரி, இல்ல வீடா இருந்தாலும் அது குருமடம் தான். திருமந்திரம் அப்படிதான் சொல்றது நமக்கு. அப்படி குருநாதர் இருக்கக்கூடியதான் திருமணம் என்று சொல்லி குருமட தரிசனம் என்று சொல்லி 9ஆம் தந்திரத்தில் சொல்லப்படுகிறது. நாயன்மார்களும் அடியார்களும் தங்கிய இடங்கள் தான் திருமணம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒப்பற்றது திருமணம் ஒன்று அப்படின்னா, ஒன்றுன்னா ஒப்பற்ற திருமணம். அதுக்கு இணையா இன்னொரு திருமணத்தை சொல்லவே முடியாது. ஏன்னா நாவுக்கரசு பெருமானே அமைத்த திருமணம் இது. திருமணம் சைவ சமய பரமாச்சாரியாராலே செய்யப்பட்ட தனி பெருமையுடையது. பரமாச்சாரியார் செய்த திருமணம் இது ஒண்ணுதான் இல்லைங்களா? வேற எந்த நால்வர் பெருமக்கள்ல வேற யாரும் திருமணம் செய்யல. ஞானசம்பந்த பெருமான் தங்குவதற்காக குலச்சரை நாயனாரும் மங்கையர்க்கரசரும் செய்ததுதான் மதுரை திருமணம். இது நாவுக்கரசு பெருமானே செய்யறார். அதனால பரமாச்சாரியார் செய்த திருமணம் என்ற பெருமையுடையது திருப்பூந்துருத்தி திருமணம் தான். அங்க கணேசனார், துறவி கணேசனார் ஒருத்தர் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. அவரும் திருவடி அடைஞ்சிட்டாரு. இப்ப யாரு பாக்குறாங்கன்னு அடியனுக்கு தெரியல. துறவி கணேசனார்னு ரொம்ப நாளா அவர் துறவு நிலையில் நின்றவர். அந்த மடத்தை நல்லா பராமரித்து கொண்டு வந்தார். அடியர் எல்லாம் போயிருக்கிறாங்க. இப்படி வேற சமயத்திலும் சமய ஆச்சாரியர்கள் நாம் அமைத்தமர்ந்த மடங்கள் கேட்கப்படவில்லை அப்படின்னு சிவகணியாக சொல்லியிருக்கிறாங்க. அவன் பெயரால் வழங்கிய வனவாகிய மடங்கள் பின் வந்தவர்களால் அந்த நினைவு பற்றி அமைக்கப்பட்டனவாக காண்கின்றோம். இத்திருமணத்தில் நம் ஆச்சாரிய மூர்த்திகள் பலகாலம் எழுந்தருளி அமர்ந்து சிவபூசை சிவஞான யோக முதலிய தவங்களை செய்திருந்த அருளினார்கள். அவ்வாறு பூசித்த இடமும் யோகத்தமர்ந்த இடமும் அடையாளங்கள் இன்றும் உள்ளன. அவங்க எல்லாம் யோகத்தில் இருந்த அந்த அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கும் அங்க இருக்கிறதாக நமக்கு சொல்றாங்க. இத்திருமணத்திலே தான் நம் மற்றொரு பரமாச்சாரியர்கள் ஆளுடைய பிள்ளையாரும் நாயனாருடனே பல நாள் தங்கி உடனே வந்த அலாவி இருந்தார்கள் என்று சொல்லி சொல்றார். ஞானசம்பந்த பிள்ளையாரும் அந்த திருமணத்துல நீண்ட நாள் தங்கி இருந்திருக்கார். 2 பெருமக்களும் தங்கி இருந்திருக்கார். பிள்ளையார் தென்னாடாகிய தமிழ்நாட்டில் எழுந்தருளி சைவ ஸ்தாபனம் செய்த சிறப்பும், நாயனார் வடநாடாகிய தொண்டை நாட்டிலே வடதேசம் சென்று கைலை காட்சி கண்டு அதன் கைலை காட்சி செல்வதற்காக கைலை யாத்திரை சென்றது. இதெல்லாம் வந்து ரெண்டு நாயன்மார்கள் என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றார். பிள்ளையார் திரு தொண்டை நன்னாடு சென்று அங்கம் பூம்பாமையாக்கிய பின்னர் திருமணத்திற்கு எழுந்தரிடமும் உள்ள தெய்வ நிகழ்ச்சிகள் உளவாயின் என்று சொல்லி அப்படி பல சிறப்புகள் வாய்ந்தது இந்த திருமணம். இப்ப சுவர்கள் மட்டும் காண உள்ள காட்சி மிக வருத்தமாக இருக்கிறது சிவகணிய உரையில் எழுதியிருக்கிறாங்க. அப்ப வந்து எல்லாம் இடிந்து சுவர்கள் மட்டும்தான் இருந்ததுன்னு இப்ப ஓரளவுக்கு எடுத்து செஞ்சிருக்கிறாங்க. திருமணம் இன்னைக்கு அடையாளம் இருக்கு. திருப்பூந்துருத்தி போனா கோயிலுக்கும் நம்ம இங்கிருந்து போறப்போ வலதுகை பக்கம், கோயிலுக்கு இடதுகை பக்கம், அது கொஞ்சம் தூரம் போனாதான் அந்த திருமணத்தை பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய இடம். திருவையாறு போறோம் இல்லையா, அப்ப பார்த்துருப்பீங்க, நீங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நண்பர்கள். இந்த சப்த ஸ்தலங்கள்ல அது பூந்துருத்தி 1, 7 ஸ்தலங்கள்ல பூந்துருத்தி 1. அதனால அந்த மாதிரி எல்லாம் இன்றைக்கு மடம் இருக்கிறது. திருமணத்தில் சிதைந்து கிடக்க காணும் ஒவ்வொரு சிறிய செங்கல் துண்டுகளும் பல கோடி பொன்வடை பெறும் சிறந்த தெய்வ மதிப்புடையது என்று சொல்லலாம் என்று சொல்லி சொல்றார். அப்படி நாயனார் நம்முடைய நாவுக்கரசு பெருமானே அமைத்த திருமணம் அப்படின்னா அது எவ்வளவு பெருமையுடையது அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. இப்போ அந்த பூந்துருத்தியில பல வகையான திருத்தாண்டங்கள் எல்லாம் பாடுறார்.
பல்வகை தாண்டகத்தோடு வரவும் தனி தாண்டகமும் அள்ளல் அறுப்பவர் தானத்து அடைவதிரு தாண்டகமும் செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலையும் உள்ளிட்ட எல்லையில் பன்மை தொகையும் இயம்பினர் ஏற்றியிருந்தார். திருவங்கமாலை எல்லாம் இங்கதான் பாடுறாரு. திருவங்கமாலை, அப்புறம் தனித்திருத்தாண்டகம், அப்புறம் அடைவு திருத்தாண்டகம், இதெல்லாமே இந்த யாத்திரையில பாடியதுதான். அப்ப கைலை யாத்திரை போயிட்டு பெருமான் அங்க என்ன சொல்றாரு, மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வலுத்த. ஏன் அவர் கைலாய மேல போக முடியலன்னா காரணம் தான், அண்ணத்தன்மையர் கைலை அணைவதற்கு அருளா மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வலுத்த. அப்ப பாருங்க, ஒரே ஸ்தலத்துல இத்தனை தாண்டகம் எல்லாம் இதெல்லாம் அப்படியே பெருமான் திருவடிக்கு போயிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன், நமக்கு இதெல்லாம் கிடைக்காம போயிருக்கு. ஒரே காரணம் அதுதான். திருவங்கமாலையே கிடைக்காம போயிருக்குமே இல்லைங்களா? திருவங்கமாலையே கிடைக்காம போயிருக்கு. திருவங்கமாலையும் இப்பதான் பார்த்தேன். அதனால திருவங்கமாலை, இந்த மாதிரி திருத்தாண்டகங்கள், இந்த மாதிரி மண்ணு தீந்தமிழ் நிலை பெற்ற அந்த தமிழ் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நாவுக்கரசு பெருமான் மேல செல்வதற்கு பெருமான் அங்க திருவருள் செய்யல அப்படின்னு சொல்ற. அன்னத்தன்மையர் கையிலே அணைவதற்கு அருளார் மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வழுத்த என்று சொல்லி, அந்த காரணம் இதுதான். இப்படி எல்லாம் பல்வகை தாண்டகத்துடனே இறைவனை போற்றி செய்கின்ற தனி தாண்டகமும் விரைவின் துன்பத்தை அறுக்கின்ற சிவபெருமான் விளக்கமாக எழுந்தருளும் தானங்களை கூறும் அடைவுள்ள திருத்தாண்டகமும் அடைவு திருத்தாண்டகம் எல்லா தளத்தையும் வச்சு பாடக்கூடியது, ஊர்த்தொகை போல வைத்து பாடக்கூடியது. அப்புறம் என்ன சொல்ற, உயிர்கள் செல்ல வேண்டிய கதையை காட்டுவதற்காக துதிக்கின்ற திரு அங்கமாலையும் என்று இவை உள்ளிட்ட அளவில்லாத பல தொகை பதிகங்களையும் அருளி செய்தனராய் போற்றி அங்கு எழுந்தருளி இருந்தனர். கோயில் வளம் வருகின்ற பொழுது அங்கமாலை சொல்றது ரொம்ப முக்கியங்க. திருக்கோயில் வளம் வருகின்ற பொழுது சொல்லக்கூடிய திருப்பதிகள் அங்கமாலை. அது நம்ம எப்போ வழிபாட்டுக்கு போனாலும் திருவங்கமாலை சொல்லி வளம் வர்றது ரொம்ப சிறப்பு. தலையை நீ வணங்காய் தலை மாலை தலை கழிந்து இந்த பதிகத்தை சொல்லி வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்பாட்டினால் நாயனார் அத்தலத்துக்கு தன்னும் தன்மை வேண்டி அருள்பெற்று திருமணம் செய்து எழுந்தருள் இருந்த காலங்களில் உலகம் உய அருளிய தொகை பதிகங்களையும் அவற்றின் அருள் குறிப்புகளையும் எடுத்துக் கூறுகின்றனர் ஆசிரியர். பல்வகை திருத்தாண்டகம், தனி திருத்தாண்டகம், அடைவு திருத்தாண்டகம், இதெல்லாம் அங்கமாலை, இதெல்லாம் பதிகத்தினுடைய பெயராக குறிப்பிடப்படுவது. செல்கதி காட்டிட போற்றும் உயிர்கள் சென்று சேர வேண்டிய கதையை காட்டும் பொருட்டு போற்றப்படும் பதிகம் அங்கமாலை. உயிர் செல்ல வேண்டிய செல்கதியை காட்டக்கூடிய திருப்பதிகம் அங்கமாலை. அங்கமாலை கண்டிப்பா எல்லாருமே பாடணும் இல்லைங்களா? ஒவ்வொரு அங்கமும் நமக்கு சாமி எதுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறது அப்பர் சாமி அதுல சொல்றாரு. நம்ம ஏதோ உலகியல் நம்ம அனுபவிக்கிறதுக்காக கொடுத்திருக்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. பெருமான் கொடுத்தது ஒவ்வொன்றும் பெருமானுக்கு தொண்டு செய்வதற்கு. மானுட பிறவி தானம் வகுத்தது மனவாக்காயம் ஆனிடத்தைந்தாடும் அரண்மனைக்காக வென்று சிவஞான சித்தியார் சொல்லுது. சிவஞான சித்தியார் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, மானுட பிறவி, நம்ம மனித பிறவியே சாமி எதுக்கு நம்ம கொடுத்திருக்கிறார் அப்படின்னா பெருமானுக்கு தொண்டு செய்யறதுக்கு தான். அப்புறம் தான் நமக்கு இந்த உடம்ப கொடுத்த பெருமானுக்கு தொண்டு செய்யறதுக்கு. ஆன்மா அனாதி, ஆனா இந்த உடம்பு யார் கொடுத்தார்? பெருமான் கொடுத்து திருவருளால கிடைச்சது நமக்கு. அதனால இந்த உடம்பை கொடுத்து உலக பொருள்களை கொடுத்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சாமி நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மனம், வாக்கு, காயம் என்று சொல்லி இந்த மூன்றாலையும் பெருமானுக்கு தொண்டு செய்வது அப்படிங்கிறார். வாய்த்தது நந்தமக்கு ஈதோடு பிறவி மதித்திடும் அப்பர் சாமிகள் சொல்றார். இந்த மனித பிறவி மீண்டும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா அதெல்லாம் உறுதி சொல்ல முடியாது. கிடைச்ச மனித பிறவி நம்ம பயன்படுத்திக்கும் இல்லைங்களா? அதான் இந்த இடத்துல திருவங்கமாலையினுடைய சிறப்பு தான். செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலை அப்படின்னா பாருங்களா, அவ்வளவு முக்கியமான திருப்பதிகம். இருப்பினர் ஏத்தி இயம்பினராக ஏத்தி என்று சொல்லி இருந்தார். அத்திருமணத்தில் தங்கி எழுந்தருளி இருந்தார். இறைவனை தியானித்திருந்தார் என்ற குறிப்பு. அத்திருமணத்தில் நாயனார் சிவயோகத்து அமர்ந்து எழுந்தருளி இருந்த சிறு அறையின் அடையாளங்கள் இன்றும் காணப்படும். நாயனார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் யோக நிலையில் அங்க இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது எப்பொழுதுமே நம்ம நாயனாரை அப்பர் சுவாமிகளை சரியையோடு நிறுத்தக்கூடாது, தப்பு. எப்பொழுதும் நாயன்மார் சரியை தொண்டுக்கு நாவுக்கரசு பெருமான், கிரியைக்கு ஞானசம்பந்த பெருமான், யோகத்துக்கு சுந்தரமூர்த்தி சாமிகள், ஞானத்துக்கு மணிவாசகர் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம 4 பேரும் ஞானம் பெற்றவர்கள் தான் இல்லைங்களா? பிள்ளையாரை மாதிரி யாரும் ஞானம் பெற முடியும்? ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணை அப்படின்னாரு இல்லைங்களா? அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான் திருவடி அடைகின்ற பொழுது என்ன சொல்றாருங்க, புண்ணிய
ஞான இது நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவேயாகி அன்னலார் சேவடிக்கில் ஆண்டரசம் அமர்ந்திருந்தார். எல்லாருமே ஞானம் பெற்றவர்கள் தான். சுந்தரமூர்த்தி சாமிகளும் ஞானம் பெற்றவர் தான். அதனால எல்லா நால்வர் பெருமக்களும் ஞான நிலையில் நின்றவர்கள் தான். ஒரு பெரியவர் அப்படி பேசினாரு, அதனால அது நம்ம கவனத்துல கொண்டு வச்சு அந்த இடத்துலயே அடியேன் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். யாரா இருந்தா நமக்கு இந்த கல்லூரி பேராசிரியர் அவரு, அதை பத்தியெல்லாம் நம்மளுக்கு கவலை இல்லை. கல்லூரி பேராசிரியர் முனைவர் அப்படி பேசுறாங்க. சரிக்கு நாவுக்கரசரு, கிரியைக்கு ஞான சென்றவரு, யோகத்துக்கு சுந்தரரு அப்படின்னா இவங்க எல்லாம் ஞானமே அடையலையா? அப்படியெல்லாம் பேசக்கூட மக்களை போட்டு குழப்பறதுங்க. செய்த தொண்டு தான் சரியை, செய்த தொண்டு கிரியை, செய்த தொண்டு யோகம், அடைந்த நிலை ஞானம். அதான் ரொம்ப முக்கியம். அடைந்த நிலை ஞானம். சரியில் 4, ஒவ்வொன்றிலும் 4 இருக்கு. சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம். அதே மாதிரி கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் ஞானம். அதே மாதிரி ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அதனால எல்லாரும் நம்ம நாயன்மார்கள் அடைந்த நிலை ஞானத்தில் ஞானம். அதனால எதையும் நம்ம குறைவா சொல்லவே கூடாது. எப்பொழுதும் நாயன்மார்களை நம்ம குறைவா சொல்லவே கூடாது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இனி பலகாலம் சிவயோகத்தில் அமர்ந்து எழுந்தருளி இருக்கும் திருவுள்ள குறிப்பு அப்படின்னு சொல்றாரு. இந்த திருத்தாண்டகம் இந்த ஒரு மட்டும் பாடிக்கலாங்களா? பாடிட்டு அங்கமாலை பாடணும். எல்லாமே முக்கியமான திருத்தாண்டகம் தான். பாடிடலாமா? எல்லாமே பாடிடலாமா? ஒரு மைக் எடுத்தாங்க வைங்க. தேர்ந்தொருத்தி ஒரு பாக அடங்க கண்டு பல்வகை திருத்தாண்டகம். அடுத்து பொது திருத்தாண்டகம். நேர்ந்தொருத்தி ஒரு பாகத்து அடங்க கண்டு அப்படிங்கிற சொல்ல இந்த பாட்டுல முதல் பாட்டுல தான் சொல்லாருங்க. பூந்துருத்தி என்பீராகி கொள்ளா புலான் துருத்தி போக்கலாமே. உடம்பு நீங்கிருமா? பூந்துருத்தின்னு சொன்னாவே உடம்பு நீங்கி இருக்கும். திருச்சிராப்பள்ளின்னு சொன்னா வேணா போயிடும். அப்படி ஒரு பதிகத்துல வருது. பூந்துருத்தின்னு சொன்னா நமக்கு இந்த உடம்பு நீங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. பாடிடலாம். நீர்நொருத்தி ஒருவாக கலந்த கண்டு இதை கலர ஆயிரமாமுகத்தீரோடு ஆய்துருத்தி படசடைகள் வழிய கண்ட கடவரவும் பணிமதியும் வைத்த செல்வர் தாம் திருச்சி தம்மடத்தை ஒதுக்கா தொண்டார் தனித்தது கண்டூன்றிவை பலராமுன்னம் பூந்துருத்தி என்பீராக பொல்லாகுடாதுருத்தி போக்கலாமே ஐகான தகமிடது சுத்தினாக அதத்தடைகால் யாதொன்றும் மிகுவாதில்லை வைகான கண்படவா சங்களோடு மாயவனை வாழ்க்கை மகிழ்ந்து வாழ்க்கை வைகான சம்மதியும் மாவும் நேரும் கடத்தடைவே வைத்து வந்த பண்பட்டுமேய மேகானம் என்பீராக இளவாபுலாயானம் நீத்தலாமே பொய்யாத வாவை உனைத்து பேசி உலகெழுந்த காலை பொருளே தேடி கையாரா கரணமுடையோம் என்று கடித்தவனாய் கருதி வாழ்வி தெய்வார ஆரிய நீலகண்டர் இவைகுன்றலை நெற்றி கண்ணமேய ஐயாரே என்பீராக அல்லதி சமுதிரம் ஆடலாமே இவொன்று சாமுருகன் சொல்லியார்
துடிக்கும் அம்மாடைய பழனம் பழனமே என்பீராக கழிந்த பழவியாய் மாற்றலாமே மூன்று துறையும் ஜோதி அழைக்கும் மாற்றி மாற்று துறை வழிகம் மாயமனை வாழ்க்கை மகிழ்ந்து வாங்கி தேகு தொழில் பூண்டாய் மூன்றும் வைக்கும் சொர்க்கத்துறை இன்பிராக சுயநீதி சூழலிகள் சேரலாமே கலந்துரிக்கும் கருங்கள் சொல்லையம் பண்ணு கல்ல இன்பம் வைத்து நம்பை அடியிலைக்கே நல்வாயாக அலங்கொழிக்கும் அண்ணாவன் தன்னாவேக அருமையோர் ஆரங்கமானதோடு வளந்துழியே என்பிராக வல்விகள் தீங்குவானாடலாமே கண்டீகும் சோழரும் திங்குருளி சார்ந்த புகழ் நம்பி கொண்டு கண்டன் பண்டையுலகம் படைத்தான் தானும் பாடையந்தான் பல்லாட்டி செய்த இந்திராயிட்டு சீரர்கள் பூதம் சிலபாட செங்கன் வீரையொன்றுவான் கண்டியோ என்பீராக கழுதலும் பருவினையை கலட்டலாமே விடமுக பாம்பே போன்றே வெள்ளைதான் தந்தவரை கண்ட போது படமுக மாமுடிவர் போல சென்று மாதத்த மனத்துள்ள மறுவார் செல்வ படமுக பாம்பனையில் பள்ளியானும் பங்களுக்கு மேலும் பதவியானா உடமுகே என்பீராக உடவிகள் தீங்கரை குருடராமே கண்காட்ட சந்தனமும் தாழநீரும் தரங்களும் குருகொன்றை மாலை சூடி கண்காட்ட தழுவை போல காட்சி அவையிலும் சாயலா கலந்து காண எங்காட்ட காடங்கிடமானின்று இரவானும் வெங்காரே என்பீராக வீணாக வல்வினையோன் வீட்டலாமே சந்தர்யா தாயாருடன் பிறந்தார் தாரமா சுத்திரா தாங்காமாகே வந்தார் எங்களே போமாரே போ மாயம்மாம் கேளும் மகிழரைக்கா சிந்தையே சுமக்கொன்று சொல்ல கேட்கும் சிரமத்திலும் ஆதரவும் கிடைக்கும் சென்றி எந்தையா திருநாமம் நமசிவாய எந்த தலத்தினுடைய பேரை சொன்னாவே நமக்கு முக்தி சரிங்களா. ஒவ்வொரு தலத்தை 9 தலத்தை சொல்லி கடைசியை நமச்சிவாயன்னு சொன்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு என்றெடு வாசி இருவு செம்பில் இருக்கலாமே தேவ பெருமானுடைய திருவடிக்கே போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பெருமான் இந்த ஆலய இதெல்லாம் கொடுத்த 274 தலங்களும் கொடுத்திருந்தேனே அந்த வெற்றி இருக்குதா அது ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து பாடணும்னு நினைச்சேன். 274 ஸ்தலங்களுமே போற்றி ஒரு இதை எழுதியிருக்கிறாங்க. அது ஒரு நூல்ல இருந்தது சரி அது ஒரு முறை நம்ம ஞாபகப்படுத்தும் எல்லாரும் 274 தலத்தை நம்ம வாய் விட்டு சொல்லிடலாம் இல்லையா. அதனால அது எல்லாத்துக்கும் கூட ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கறதா கொடுத்தோம். ஒரு அம்மா கொடுத்தாங்க, வயசான அம்மா கொடுத்தாங்க. இந்த பதிகத்தினுடைய சிறப்பு என்னன்னா தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரமார் புத்திரரார் தாந்தனமாறே வந்தவான் எங்கேனே போமாறேதோ மாயமாய் இதற்கு ஏதோ மகிழ வேண்டாம். எல்லாம் வந்த வழியா போயிருங்கிற தந்தை தாய் இதெல்லாம் எந்த சொந்த பந்தம் நம்ம கூட இருக்க போறதில்லை. எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாறு சும்மாடாம் ஏவல் நல்லா
செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை, சிறுவரகால் தீ மூட்டி செல்லான் இருப்பார். நம்ம ஆணைக்கா திருத்தாண்டகத்தில் அப்பர் சாமி சொல்றார். அப்ப நம்முடைய கூட பிறந்தது தாய் தந்தையர், எத்தாயர் எத்தந்த எச்சுற்றத்தார் அப்படிங்கிறார் அந்த திருத்தாண்டகர். எந்த சொந்தம், எந்த தாய், எத்தனை பிறப்பல் நமக்கு தாய், அதெல்லாம் ஒன்றும் கூட வராது. கடைசியா வந்து சிறுவரகால் தீ மூட்டி செல்லா நிற்பர். போயிட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு தீய மூட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான், யாருக்கு கூட வர போறது இல்லை. கடைசி வரைக்கும் வர்றது பெருமான். உற்றார் யார் உளரும் உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லா நமக்கு உற்றார். ஆனா திருவானைக்கா பெருமான் தான் வருவார்னு அந்த திருத்தாண்டகத்துல அப்பர் சாமி சொல்றார். அது மாதிரி இங்கேயும் சொல்றார். தந்தையார் தாயார் உடன் பிறந்தார், தாரமார் புத்திரரார் தாந்தாமாரே வந்தவாறு எங்கேனே போமாறு, எல்லாம் வந்த வழியே பார்த்துட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. நம்ம கூட யாரும் வரப்போறது இல்லை. மாயமா இதற்கு எதுவும் மகிழ வேண்டாம். இதையெல்லாம் பார்த்து சொந்த பந்தத்தை எல்லாம் பார்த்து நீ ஒன்றும் பெரிய மகிழ்ச்சி எல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏதோ வந்தோமா, வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், வந்தவாறு அப்படி போக வேண்டியதான் நம்ம வேலை அப்படிங்கிறார். சிந்தையே உமக்கொண்டு சொல்ல கேள்மின் திகழ்மதியம் வாகரவும் நிலைக்கும் சென்னி எந்தையா திருநாமம் நமச்சிவாய் என்று ஒரு வார்த்தை இருவிசும்பில் இருக்கலாமே. எல்லாம் முற்ற நீ என்ன சொல்லணும், நமச்சிவாயத்தை தான் சொல்லணும் இல்லைங்களா. நமக்கு எந்தையா திருநாமம் அப்படின்னா சிந்தையே உமக்கொண்டு சொல்ல கேள்மின், நல்ல கேட்டுக்குங்க அப்படிங்கிறாரு அப்பர் சாமி. திகழ்மதியம் வாழரும் நிலைக்கும் சென்னி எந்தையா திருநாமம் நமச்சிவாய் என்று சொல்லி பெருமானுடைய நாமம் நந்தி நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்ற மாதிரி கடைசியா தான் நமக்கு வந்து கடைசியா நமக்கு கூட வரப்போறது 5 எழுத்து தான். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு அடிக்கடி சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. அப்ப நம்முடைய இவர் தான் சொல்லுவார், சென்னி கொய்யா தான் சொல்லுவார். ரொம்ப படுக்கையில கிடந்தானா, உயிர் போற நிலைமையில இருக்கிறவங்கிட்ட சொன்னாங்களாம், அட நீ எந்த ஒரு சிவபுண்ணியமே செய்யல, கடைசியா அந்த 5 எழுத்து நமச்சிவாயத்தையாவது சொல்றா அப்படின்னா அவன் வேற மாதிரி சொல்லிட்டு அதுதானே அந்த வாயிலேயே வரமாட்டேங்குது அப்படின்னு அப்படியே செத்து போயிட்டான். அந்த நேரத்துல கூட அவனுக்கு அந்த நமச்சிவாயத்தை சொல்றதுக்கு விதி இல்லை. ஆனா பதிவிதி என்னும் 5 எழுத்து 9ஆம் சூத்திரத்தில் வரும். அது மாதிரி அதுக்கும் விதி வேணும் இல்லைங்களா. 5 எழுத்து சொல்றதுக்கு ஒரு நல்ல வினைப்பயன் வேணும், அப்பதான் சொல்ல முடியும். அதனால அப்பர் சாமிகள் வந்து இது 7 பெருந்தலங்களையும் இன்னும் சில தலங்களையும் சிறப்பித்து அவற்றை சிந்தித்து அத்தலங்களின் திருப்பெயர்களை மந்திரமாக கொண்டு சொல்லவே பிறவி துன்பம் நீங்கி முக்தி பேறு வரும் என்றும் மகாமந்திரமாய் எந்தையா திருநாமமாகிய திரு 5 எழுத்தை விதிப்படி எண்ணுவோர் அவ்வாறே சிவலோகம் பெறுவர் என்றும் எடுத்துரைப்பது இந்த திருப்பதிகத்தினுடைய கருத்து. சிறப்பாய் ஒரு தலத்தையும் பற்றாமல் நிற்பதாலும் பொதுவாயால் பல கருத்துக்களை எடுத்து உபதேசித்த இந்த திருப்பதிகத்துக்கு பேரு பலவகை திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரிதான் நமக்கு திருநனா அப்படின்னா நமக்கு வினை நன்னார் இல்லைங்களா. அது மாதிரி எல்லா திருத்தலத்தினுடைய பேரை சொன்னா சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளின்னு சொல்லணும், திருச்சின்னு சொல்லக்கூடாது. திருச்சிராப்பள்ளின்னு சொன்னா நம்ம வினைகள் வந்து நிக்காது, எல்லாமே கூட அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி ஒரு தலத்தினுடைய பெயரை சொல்வது அவ்வளவு சிறப்பா சொல்லப்பட்டது. அடுத்த திருத்தாங்க அருமையான திருத்தாங்க, தனி திருத்தாங்க அப்பண்ணி அம்மைனி, அதை பாடல் பாடிய பன்னி அம்மைனி துய்பனவும் தோற்றுவாயி துணையாயும் நின்றொன்றுரப்பிப்பாயி இப்பொன்னி இம்மணி இம்முத்தும் நீ இறைவன்னி ஏறோண்டது கண்ணியே உம்பவரே கிப்பரது கூட்டம் நம்மேல் வெய்யாதீனை பகையும் வையரையும் எம்பைவே நீர்நாமிடு கண்ணுள்ளோன் எங்கேடு ஞாயிறு எளியோமல்சோம் அம்பவள செஞ்சரமேல் ஆறு சூடி அனலாடி ஆனஞ்சும் ஆண்டு கந்த செம்பவள வண்ண செங்குன்ற வண்ண செவ்வாழ வண்ணரும் சுந்தராதே ஆட்டுவிட்டால் ஆடொருவர் ஆடாதாரே அடக்குவிட்டால் ஆடொருவர் அடங்காதாரே ஓட்டுவிட்டால் ஆடொருவர் போடாதாரே உடுவிட்டால் ஆடொருவர்
விட்டால் ஆரொருவர் பாராதே, பணிவிட்டால் ஆரொருவர் பணியாராதே, காட்டு விட்டால் ஆரொருவர் காணாதே, காண்பாக கண்ணுகளால் காட்டாதே. நல்பதத்தால் நல்பதமே ஞான மூர்த்தி, நலசுடரே நால்வேத தப்பால் நின்ற, சொல்பதத்தால் சொல்பதமும் கடந்து நின்ற, சுரக்கவியே சூழலும் தன்மை, நிற்பத நிலையில்லா நெஞ்சம் தன்னுள், நிலவாத புலனுடமே புகுந்து நின்ற, கற்றவனே யாருண்மை நின்றே நல்லேன், கனகமாமணிரத்தும் கடவுளானே. திருக்கோயில் இல்லாத திருவிழூரும், திருவெண்ணீர் அணியாத திருவிழூரும், பல்கோடி பத்திமையால் பாடா ஊரும், பாங்கினோடு மரதலிகள் எல்லா ஊரும், திருப்போடு வெண்சங்கம் ஊரா ஊரும், விதானமும் வெண்தொனியும் எல்லா ஊரும், அல்போடு மலப்படித்து துண்ணா ஊரும், அவையெல்லாம் ஊரல்ல அடவிகாலே. திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகே, ஸ்ரீவண்ண திருமுருகான் பேசாராகே, ஒரு காலம் திருக்கோயில் சூறாராகே, துன்பமும் மலப்படித்து துண்ணாராகே, அருநோயில் விண்ணீர் அணியாராகே, அழியற்றா பிறந்தவாறேதோ என்று, பெருநோயில் மிகநலிய வேதம் சேர்த்தும், பிறப்பதற்கே தொழிலாகி இருக்கின்றாரே. இன்னாவா பிறரன்றி நீயே ஆனாய், நினைப்பார்கள் மனத்திற்கோ சித்துமானாய், மன்னானாய் மன்னவர்க்கோ சமுதமானாய், மறைநான்கும் ஆனாய் அரங்கமானாய், பொன்னானாய் மணியானாய் மோகமானாய், பூமியிலே புகழ்பெற்ற பொருளே உன்னை, என்னானாய் என்னானாய் எண்ணீரல்லாய், ஏழையேன் என் சொல்லி ஏற்றுகிறேன், அப்பா உன் அடியேனை அன்பாராய், அருள்மோக்கில் தீர்த்த நீராட்டிக் கொண்டாய், எத்தனையும் அறியை நீ எளியானாய், என்னையாண்டு கொண்டிறங்கி என்று கொண்டாய், இத்தனையின் சேவையேன் சேயேனாகேன், வேதனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்று, இத்தனையும் எம்பரமோ ஐய ஐயோ, எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. குலமுள்ளே குணமுள்ளே குளியும் பொருளே, குற்றமே தெளிவுடைய தோழமாய, நலமுள்ளே நான் கொள்ளே ஞானியல்லே, நல்லாரோடு சென்றில்லை நடுவே நின்ற, விளங்கல்லே விளங்கல்லா சொல்லுங்களே, வெறுமனமும் மிகப்பெரிதும் பேசவல்லே, இளம்பொருளே இறப்பது இயமாட்டேன், என் செய்வான் தோன்றினேன் ஜெயலட்சுமி, சங்கதி கருணகிரி இரண்டும் கல்லே, கரணியோடு வானாய தருவரேனும், மதுரார் செல்வம் மதிப்போமல்லோ, மாதேவர் சேகாந்தல்லாராஜே, அங்கெல்லாம் பொய்தொழுகு தொழுதோழராய், ஆவுரித்து பின்தொடரும் புலைய வேண்டும், கங்கை வாசடைகளா கங்கராகில், அவர்கண்டி நாம் வணங்கும் கடவுளாரே. இந்த பதிவு முழுக்க எல்லாமே நல்லப்பா, எல்லாத்துக்குமே நம்ம பொருள் அருமையான பொருள் செறிந்த பாட்டு பதிகம். இந்த பதிகம் ஒவ்வொரு பாட்டும் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய பாடல். பெருமானை எப்படியெல்லாம் அப்பர் சாமி கொண்டாடுறாரு, அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமையும் நீ. பெருமான் அப்படியே ஒரு உறவா அப்படியே, அதாவது அது எல்லாத்தோட மாமன் அப்படிங்கிற உறவு இருக்குது பாருங்க, அது அன்புடைய மாமனும் மாமையும் நீ அப்படின்னு. மாமன் கிட்டதான் குழந்தைங்க நல்லா அன்பா இருக்குன்னு சொல்லுவாங்க தாய் மாமன் கிட்ட. அது மாதிரி பெருமானை அப்படி எப்படியெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குள்ளமும் சுற்றமும் ஒரு ஊரும் நீ. இப்படி
பெருமானை வந்து நம்ம எப்படி வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத சொல்றார். அதே மாதிரி அடுத்து 3வது பாட்டுல பாருங்க, ஆட்டுவித்தால் ஆடுவர் ஆடாதார். நம்ம கையில ஒண்ணுமே இல்லை இல்லைங்களா, நம்ம எல்லாமே பெருமான் நம்மள இயக்கிறார், நாம இயங்குறோம், அவ்வளவுதான். நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுங்க. சைவ சித்தாந்தத்துல காணும் கண்ணுக்கு காட்ட முலம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கடல் செல்லுமே அப்படின்னு நமக்கு 11ஆம் சூத்திரம். அப்படின்னா காணும் கண்ணுக்கு காட்ட முலம் போல், நம்ம ஒரு பாக்குறோம்னா பெருமான் காட்டலைன்னா நம்ம காண முடியாது. அதான் இதுல எல்லாமே பெருமான் தான், நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. அதாவது ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் யாரொருவர் அடங்காதாரே, ஓட்டுவித்தால் படிச்சாலும் உங்களுக்கு பொருள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, அதுல ஒண்ணும் விளக்கம்னு சொல்லணும் இல்லை. பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பாரர் கண்ணுதலாய் பெருமான் காட்டிலே நம்ம காண முடியாது. ஒண்ணு பெருமான் காட்டணும், இல்லைன்னா குருநாதர் காட்டணும். நம்மளுடைய அறிவு கொண்டு அதையும் காண முடியாது. ஏன்னா திருவாய்மூர்ல அப்பர் சாமிகளுக்கு ஞானசம்பந்த பிள்ளையார் வந்துதான் அந்த ஆடல் காட்சியை காட்டுறாரு இல்லைங்களா. அவரே பார்க்க முடியலன்னா அப்ப நம்ம எல்லாம் எப்படின்னு பாருங்களேன். இப்ப யாராவது ஒருத்தர் நம்ம காட்டணும், இறைவன் காட்டணும், அப்படி இல்லைன்னா குருநாதர் காட்டணும். அதான் இந்த பாட்டுக்கு இதே மாதிரி இவர் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு. இது தெரிஞ்சிருக்கவருக்கு பாடி இருக்கலாம். வள்ளல் பெருமானும் பாடுறாரு. பாட்டு வித்தால் பாட்டு, இது வந்து இப்படி அதை எப்படி சொல்றாருன்னா, பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியேன் என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த உணவை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், என்னாலாவது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி, இப்ப நம்மளுடைய ஆன்ம அறிவினால எதுவும் நம்ம செய்ய முடியாது. நமக்கு ஆன்மாவுடைய இயல்பு என்னன்னா, அறிவித்தால் அறியக்கூடியது ஆன்மாங்க. நம்ம தானே அறிய முடியாது எதையும். பெருமான் தான் நமக்கு எல்லாத்தையும் காட்டணும் அப்படிங்கறது இந்த பாட்டுல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி 4வது பாட்டு முக்கியமான பாட்டு தான். 5வது பாட்டுல சொல்றாரு பாருங்க, ஒரு ஊர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது சொல்றாரு. ஒரு ஊர்னா திருக்கோயில் இல்லாத திருவிழூர் அப்படின்னா, நல்ல ஒரு ஊர்னா ஆலயங்கள் இருக்கணும். அது திருக்கோயில்னா என்ன, சிவாலயங்கள் இருக்கணும். அந்த மாதிரி ஊர்ல தான் குடியிருக்கணும். திருக்கோயில் இல்லாத திருவிழூர், வெந்நீர் அணியாத அந்த ஊர்னா அந்த ஊர்ல எல்லாம் திருநீர் பூசப்பட்டவங்களா இருக்கணும். திருநீர் பூசப்பட்டவங்க என்ன, பெருமானை வணங்கக்கூடிய அடியார் பெருமக்கள் இருக்கணும். திருவெந்நீர் அணியாத திருவிழூரும், பருக்கோடி பக்திமையால் பாடாவரும், பெருமான உருகி வேண்டி பாடக்கூடிய அடியார்கள் அங்க நிரம்பி இருக்கணும். அப்புறம் பாங்கினோட பலதறிகள் இல்லா ஊரும், நிறைய மற்ற ஆலயங்களும், விநாயகர் பெருமான் ஆலயமும் முருகன் ஆலயமும், இப்படி பல தளிகள் அப்படிங்கறதும் அங்க இருக்கணும். விருப்போடு வெண்சங்கம் ஓதா ஊரும், இந்த சங்கம் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம வழிபாட்டில் ஓதக்கூடிய ஒரு கருவிகள், அதெல்லாம் இருக்கணும். விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊர்னா நல்ல கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கணும், விதானங்கள் இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கணும், வெண்கொடிகள் கட்டப்பட்டிருக்கணும். அப்புறம் அருட்போடு மலர் பறித்திட்டு உண்ணாவூரும், அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க மலர் தினசரி காலையில மலர் பறித்து பெருமானுக்கு சாட்டணும். சாட்டியதுக்கு பிறகு உண்ணணும். அப்படியெல்லாம் இதெல்லாம் இல்லைன்னா அவையெல்லாம் ஊரெல்லாம் அடவிகாடைன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி எதிர்மறையில அடவிகாடைன்னா இடுகாட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி ஒரு தனி மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது, எவையெல்லாம் ஊரல்ல என்பதை கூறுவது. இதெல்லாம் இப்படி இல்லைன்னா, இதெல்லாம் இல்லைன்னா அது ஊர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி யாரெல்லாம் மனிதர்கள் இல்லை அப்படிங்கறதையும் சொல்றாரு. ஒரு நாளைக்கு திருநாமம் மஞ்சளுத்தும் செப்பாராகில், ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை, ஒரு நாளைக்கு 2-3 முறையாவது அஞ்செழுத்த சொல்லிட்டே இருக்கணும். 2-3 முறைன்னா என்ன சொல்றேன்னா, காலை மாலை மதியம் இரவு அந்த மாதிரி சொல்றேன். நாம சொல்லிட்டே இருக்கணும் எப்பொழுதும். திருநாமம் மஞ்சளுத்தும் செப்பாராகில், தீவண்ணர் பெருமானுடைய பெருமைகளை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பேசணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பெருமானுடைய பெருமையை பேசணும். அதான் தீவண்ணர் திறமொருகால் பேசாராகில், ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில். ஒரு நாளைக்கு 6 காலம், அந்த 6 காலத்துல ஒரு காலமாவது நம்ம வழிபாடு செய்யணும் பெருமான். இவரெல்லாம் தினசரி திருப்பள்ளி எழுச்சிக்கு போறாங்க, அவங்க எல்லாம் தினசரி ஏதோ ஒரு காலத்துக்கு ஐயாலாம் போறாங்க. நம்மளால எல்லாம் முடியறதில்லை. ஆனா அப்பர் சாமி என்ன சொல்றாருன்னா, 6 காலம் இருக்குது ஒரு நாளைக்கு, அதுல ஒரு காலமாவது பெருமானை சென்று வழிபாடு செய்யணுங்கிறாங்க. உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாவூரும் அப்படின்னா பூசை பண்ணணும். சாமிக்கு நமக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாமிய பூசை பண்ணி சாமிக்கு மலர் சாத்தி அதற்கு பிறகு நம்ம உண்கணும். அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அப்படின்னாரு. நம்ம தினசரி திருநீர் பூசணுங்க. திருநீர் இல்லாத நெற்றி, நீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னாங்க அவை பாட்டு இல்லைங்களா. திருநீர் இல்லாம இருக்கக்கூடாது.
எல்லா வேடமும் திருநீரு, உருத்தராக்கம், சடைமுடி எல்லாமே வேடம் தான். ஆனா உருத்தராக்க சடைமுடி கூட இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, திருநீர் இல்லாம இருக்கக்கூடாது. வேட தலைமை பெற்றது திருநீருங்கிற எங்க சொல்ற மெய்ப்பொருள் நாயனார் புராணத்துல முந்தானத்து மெய்ப்பொருள் நாயனார் புராண குரு பூஜை, மெய்ப்பொருள் நாயனார் குரு பூஜை அதுல சொல்றாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறு காதலாருக்கும் விரவிய செய்கையாலே விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்புனார். அது என்ன விதி அப்படின்னா, ஆகமங்களால் கூறப்பட்ட விதிங்கிற சிவகுணிய உரையில. அது விதிங்கிறதுக்கு என்னன்னா, ஆகமங்களால் கூறப்பட்ட ஒரு விதி, சட்டம். நமக்கு என்ன சட்டம்னா, சைவர்களுக்கு திருநீர் பூசுவதுதான் சட்டம். ஆமா, விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து வைப்பீர்னார். ஏன் மற்ற வேடத்தை எல்லாம் ஏன் சொல்லாம இந்த திருநீற்றை மட்டும் சொல்லணும்னா, ஐயா சொல்ற உரையாசிரியர் ஐயா எழுதியிருக்கிறார், வேட தலைமை பெற்றது திருநீரு. திருநீரை சொன்னா உருத்தராக சடைமுடியெல்லாம் அதுலயே அடக்கம். ஒவ்வொன்றையும் தனியா சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. திருநீரை சொல்லியாச்சுன்னா உருத்தராக்கம் அப்புறம் சடைமுடி எல்லாமே அதுல அடக்கம். அதனால பரவிய அவர் உயிர் இருக்கின்ற பொழுது கூட நாயனார் அப்படி சொல்லிட்டு போயிருக்கிறார். அதனால அந்த ஒரு ஒரு அருநோய்கள் கிட வெந்நீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நிலைய பெயர்த்தும் செத்து. இப்படி எல்லாம் செய்யலின்னு வச்சுக்கீங்களேன், என்னாகும்? பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்து செத்து பிறக்க வேண்டியது, இறக்க வேண்டியது, இப்படியே வந்து இதே தொழிலா போயிடுவாங்க, பெருமானுடைய திருவடி அடைய முடியாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கண்டிப்பா எவரெல்லாம் மனிதர் அல்ல என்பதை கூறுவது ஐயா எழுதியிருக்கிறாங்க. அது இதெல்லாம் செய்யலைன்னா மனுஷனே இல்ல. ஆமா, இதெல்லாம் செய்யலைன்னா திருநாமம் அஞ்சலத்தும் செப்பாராகில், தீவண்ணர் திருமுருகால் பேசாராகில், ஒரு காலம் திருக்கோயில் சோழாராகில், உண்பதன் முன் மலர்பறித்திட்டு உண்ணாராகில், அருநோய்கள் கிட வெந்நீர் அணியாராகில், அழியற்றார் பிறந்தவர் ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கு தொழிலாக இறக்கின்ற. இதெல்லாம் செய்யாதவங்க மனிதரே அல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு பெரியவங்க சொல்றாங்க. அதே மாதிரி பெருமான அருமையான திருப்பாட்டு. இந்த பூமியில புகழக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்னன்னா பரம்பொருள் ஒண்ணுதாங்க. அதான் சொல்ற, நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய், நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய், மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய், மறை நான்குமானாய் அரங்கமானாய், பொன்னானாய் மணியானாய் போகமானாய், பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்ன ஆனாய் என்ன ஆனாய் எண்ணினல்லால் ஏழையன் என் சொல்லி ஏத்துக்கேன். இந்த பூமியில புகழக்கூடிய ஒரே ஒரு பொருள் பரம்பொருள் ஒண்ணுதான். அதை என்னென்னலாம் சொல்றாரு பாருங்க, ஆனாய் 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 அப்படி அடிக்கிட்டே ஒரு பொன்னானாய் மணியானாய் போகமானாய். அப்புறம் சொல்லிட்டார், பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்ன ஆனாய் என்ன ஆனாய். அருமையான தாண்டகம். இதெல்லாம் நாம தினசரி வழிபாட்டுல சொல்ல வேண்டிய திருத்தாண்டகம். இந்த பதிகம் முழுக்கவே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிகம். எல்லா பதிகம் முக்கியமா இருந்தாலும் கூட இதெல்லாம் நம்ம தினசரி வழிபாட்டுல சொல்லக்கூடியது. அதே மாதிரி நம்முடைய நிலைமை என்ன, நம்மளுடைய நிலை என்ன, பெருமானுடைய பெருமை என்ன, அதை நினைந்து உருகி பாடுற 8வது திருப்பாட்டுல, அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அப்படின்னு. பெருமானே, என்ன நீ வந்து என்கிட்ட என்ன இருக்கு, அன்பின் மூலமாக நீ என்னை ஆட்கொண்டிருக்கிறாய், அன்பால் ஆர்த்தாய் அருள்நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக் கொண்டாய் அப்படின்னார். எத்தனையோ நான் குறைகள் செஞ்சிருக்கலாம், ஆனா உன்னுடைய அருள் நோக்கம் இருக்குது பாரு, அதை அத்தனையும் புனிதமாக்கிறோம். அதான் நமக்கு வந்து இருக்கிறதுலயே பெரிய தீர்த்தம் என்னன்னா பெருமானுடைய அருள் நோக்கு அப்படிங்கிற. ஆமா, அதான் சொல்ற, அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக் கொண்டாய், எத்தனையும் அறிய நீ எளியானாய். எவ்வளவு பெரியவர் நீங்க, இப்படி எல்லாம் எளிமையா வந்து எனக்கு நீங்க அருள் செய்யறீங்களே. அதான் நம்முடைய நம்பிகள் சொல்லுவது போல என்ன சொல்றாரு, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை பதிகத்தில் சொல்றாரு பாருங்க, இன்ன தன்மையின் என்று அறிய ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானை அப்படின்னார். அப்படியே தேவர்கள் கூட அறிய முடியாத உங்களுடைய பெருமை, சாமியினுடைய பெருமை அவ்வளவு பெருமை. ஆனா அடியார்களுக்கு எப்படி இருக்கிறாருன்னா எளிவந்த பிரானாக இருக்கிறார். ஒரு கணவன் மனைவி தூது போறாரு, அதே மாதிரி கட்டமது கொண்டு வந்து கொடுக்கிறாரு, என்னவெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் அடியாருக்காக செய்தார். அதான் இந்த இடத்துல சொல்ற, எத்தனையும் அறியை நீ எளிய யானா, எவ்வளவு பெரியவர் நீங்க, ஆனா எங்களுக்கு எளிமையாக வந்து அருள் செய்தீர். என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏற்று கொண்டாய். என்னை ஆட்கொண்டது மட்டுமல்ல, நான் செய்த குற்றங்களையும் இறங்கி ஏற்றுக்கொண்டாய் பெருமானே. பித்தானே, நான் எப்படி இருக்கிறேன்னா சொல்ற, பித்தானேன் வேதையேன் வேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்று. என்னுடைய பிழைகள் அத்தனையும் நீங்க பொறுத்தனை ஆட்கொண்டிருக்கிறீங்க பெருமானே. இத்தனையும் எவ்வரமோ, இதெல்லாம் எனக்கு தகுதி இருக்குதா, இதெல்லாம் எனக்கு பொருத்தமா அப்படின்னா, ஐயா ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு என்று சொல்லி தன்னுடைய நிலை, பெருமானுடைய பெருமை, இது ரெண்டையும் முதல்ல நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம எங்க கிடந்தோம், நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை சாமி கொடுத்திருக்கிறாரு,
வாழ்க்கை கிடைச்சா போதுமா, அவனை நினைக்கக்கூடிய அருளையும் கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் யார் கொடுத்தது அப்படின்னா பெருமான் கொடுத்தது இல்லைங்களா? அதனால அவனுடைய பெரும் எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு என்று சொல்லி மீண்டும் சொல்றார். நான் எப்படிப்பட்டவங்க, குணம் கொள்ளேன், குணம் கொள்ளேன் குறியும் கொள்ளேன், குற்றமே பெரிதும் உடையேன் அப்படின்னு அடுத்த பாட்டுல சொல்றாரு. அப்படி தன்னை அப்படி இது அவை அடக்கமா சொல்றாரு. அவுக்கரசு பெருமானெல்லாம் அப்படி அல்ல. அது உலக பதிகளை தன் மீது ஏற்று சொல்லுவது பெரியவங்களுடைய ஒரு இயல்பு. அதனால அப்படி கோலமாய நலம் கொள்ளேன், நான் கொள்ளேன், நான் ஞானி அல்லேன் அப்படிங்கிறார். அவரா ஞானி இல்ல, நல்லாரோடு இசைந்துலேன், நல்லவைகளோட சேரவே இல்லைங்கிறார். நடுவே நின்ற விலங்கல்லேன், விலங்கல்லால் ஒளிந்தேன் அல்லேன் அப்படின்னா அதிசயப்பத்திலையும் மணிவாச பெருமான் அப்படித்தானே சொல்றாரு இல்லைங்களா? அதிசயப்பத்துல முதல் வரி என்ன வருது? இல்ல இதுல அஞ்செழுத்தும் முதல் பாட்டு இல்ல, இடையில நல்ல பாட்டு. இல்ல வைகுமாடு முதல் பாட்டு எத்தனாவது பாத்தீங்கன்னா எண்ணிலேன் திருநாமம் மஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோட நல்வினை நயவாது. பெரியவங்களோட சேர்றது கூட நல்வினை இருந்தா தான் சேர முடியும். நல்ல பெரியவங்கள ஞானிகளோட சேர்றதுக்கு நல்ல வினை இருக்கணும். நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதை மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே அண்ணல் ஆண்டுதான் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டார். அப்படி இருக்கக்கூடிய என்ன கூட சாமி என்ன பண்ணிருக்கிறாரு, அடியார்களோட சேர்த்து வச்சிருக்கிறார் என்று சொல்லி மணிவாச பெருமான் அந்த ஆசைப்பத்துல சொல்றாரு. அதுதான் அந்த அதிசயப்பத்துல சொல்றாரு. எனக்கு கூட மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேன் அண்ணல் ஆண்டுதான் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமே அதிசயப்பத்துல சொல்றாரு. அது மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா, ஞானிகளோட நம்ம ஞானி அல்ல நல்லாரோடு இசைந்தில்லை, ஞானியும் இல்ல நான் நல்லவங்களோட சேருவதற்கும் எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, ரொம்ப முக்கியமான பாட்டு, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய பாட்டு. திருச்சிராப்பள்ளி ஐயா அடிக்கடி இந்த பாட்டு சொல்லுவாரு. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் எல்லாராகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகுதொரு நோயராய் ஆவுரித்து தின்றொள்ளும் புழையரேனும் கங்கைவார் சடைகலந்தாரு கண்பராகில் அவர்கண்டி நாவனங்கும் கடவுளாரேன். 2 பேர் இருக்கிறாங்களாம் ஒரு ஊர்ல. ஒருத்தர் ரொம்ப பெரிய கோடீஸ்வரன், அந்த ஊர்லயே அவரு தான் பெரிய கோடீஸ்வரன். அவரோட பணம் வச்சிருக்கிறவங்க யாருமே இல்லை. சங்க நிதி பதும நிதி குபேரனுடைய நிதிகள் 2. அவ்வளவு பெரிய ஒருத்தர் இருக்கிறார். அவர் இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவரு எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அங்கமெல்லாம் குறைந்து அழுகுதொரு நோயராய், அப்படியே கையில எல்லாம் தொழு நோய் அவருக்கு. இந்த தொழு நோயினால கையில விரல் எல்லாம் பாதி பாதிதான் இருக்கு. ஆவுரித்து தின்றுளும் புலையர் அப்படின்ட்டார். புலையர் என்னது? புலையரை சார்ந்தவர் அவரு. ஆனா அவர் பெருமானுடைய அடியாரு. இப்ப இவர் அந்த முதல்ல சொன்னவரு பெருமானுடைய அடியார் அல்ல. அதனால என்ன சொன்னார், அதாவது மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் அப்படின்ட்டார். சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லேன் அப்படின்ட்டார். என்ன அடுத்தது, மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில், பெருமானுக்கு அடியார் இல்லைன்னா அங்க யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படிங்கிறார். அப்புறம் என்ன அடுத்தது சொல்றாரு, அங்கமெல்லாம் குறைந்து அப்படியே கைகாலெல்லாம் பாதி பாதிதான் இருக்குது. அழுகுதொரு நோயராய் ஆபுரித்து தின்றளவும் புலையரேனும், அப்படி ஆபுரித்து தின்னக்கூடிய புலையரா இருந்தாலும் சரி, அவர் கங்கைவார் சடைகலந்தாரு கண்பராய், பெருமானுக்கு அடியாரா அப்படின்னா அவர் தான் நான் வணங்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் அடியார். ஒரு பெரிய நல்ல ஒரு பக்குவமான அடியார்கள் அப்படிதான் இருப்பாங்க. அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் இருந்தா நமக்கு என்ன, நமக்கு அடியார்கள் தான் முக்கியம் அப்படிங்கறது இந்த இடத்துல காட்டுறாரு. அப்பர் சாமிகள் இந்த திருத்தாண்டகத்துல நமக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு வலியுறுத்தி சொல்றாருங்க. அருமையான திருப்பாட்டு திருப்பதிகம். அடுத்தது உயிர்கள் யாவும் சிவனது வயப்பட்டு அவரால் இயக்கப்படுபவை, எல்லா உயிர்களும் பெருமானால இயக்கப்படுகிறது அப்படிங்கறத அந்த திருத்தாண்டகம் சொல்லக்கூடியது. நம்மால ஒன்றும் இல்லை.
எல்லாமே பெருமானால் இயக்கப்படுவது அப்படிங்கறதுதான். திருவெண்ணீர் அணிந்து பத்திமையால் சிவனை பாடி பயிலாதார் வாழும் ஊர்கள் சுடுகாடுகளே அப்படின்னு. ஊர்னா மற்றதெல்லாம் சுடுகாடு தான். வெந்நீர் அணிந்து சிவபெருமானை பாடி பயிலாத ஊர்கள் சுடுகாடுகள். வெந்நீர் அணிந்து சிவனை பணிந்து பூசியாதார் ஏன் பிறந்தார் எனில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறப்பார்களே என்று சொல்றார். சிவனடியாராகிய நல்லோரோடு இணங்காமலும் நன்மொழிகள் பேசாமல் நிற்பார் என் செய்ய பிறந்தார் அப்படின்னு சொல்லி அடியார்களோட சேராம நல்ல மொழிகள் பேசாம மனம் நல்லாரோடு இணங்காம இருக்கக்கூடியவங்க வந்து எதற்காக பிறந்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்துல கேட்கிறாங்க. அவங்க பிறந்திருக்கணுங்கிறத இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். எத்தனை பெருஞ்செல்வந்தராயினும் சிவனடியார் அல்லாராகில் அவர்களை ஒரு பொருளாக நாம் மதியோம், சிவனுக்கு அன்பராகில் அவர்களை கடவுளாக வணங்குவோம். சிவபெருமானே தேவரீரே எனக்கு அப்பன் அம்மை மாமன் மாமி எல்லாமே வந்து பெருமான் தான் என்று சொல்லி அவர் சொல்றார். பூமி மேல் புகழ்ந்தக்க பொருளே நீர் எனக்கு பொன் மணி மண் முத்து எல்லாமே நீங்க தான் என்று சொல்லி இந்த பதிகத்துல சொல்றார். அடிநாயனை தேவரீர் அன்பால் ஆர்த்து அருட்கண்ணில் தீர்த்த நீர் ஆட்டி எளியராகி வந்து இறங்கி ஏற்று கொண்டீர் என்று சொல்லி எவ்வளவு குறையுடையவனாக இருந்தாலும் கூட பெருமான் நீங்க வந்து எளிமையாக வந்து உங்களுடைய திருக்கருணை மூலமாக எங்களை ஆட்கொண்டீர் என்று சொல்லி நாயேன் பிழைத்தனங்கள் எத்தனையும் பொறுத்தீர், எத்தனை பிற செஞ்சாலும் நீங்க வந்து பொறுத்து என்னை ஆட்கொண்டீர் என்று சொல்லி இத்தனையும் எம்பரமோ ஐயோ தேவர் இருந்து திருக்கருணை இருந்தவாறுதான் என்ன என்று சொல்லி நம்முடைய அப்பர் சாமியில் இந்த பதிகத்துல பெருமானுடைய கருணைகளை நினைந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறது சொல்றார். இன்னும் நிறைய திருத்தாண்டகம் இருக்கு, இருந்தாலும் அங்கமாலை மட்டும் நம்ம அப்படியே பாடிக்கலாம் தொடர்ந்து. மனித உடலுடைய புற உறுப்புகளும் அக உறுப்புகளும் எல்லாம் பெருமானை வழிபட்டு நலமடைவதற்காகவே படைக்கப்பட்டது அப்படிங்கறத அங்கமாலை. நமக்கு ஒவ்வொரு உறுப்பு இருக்குது, தலை இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, உடம்பு இருக்கு, வாய் இருக்கு, எல்லாமே எதுக்கு அப்படிங்கறது இதுலதான் சொல்லப்படுது. எல்லா உறுப்புகளும் அக உறுப்புகளும் சரி புற உறுப்புகளும் சரி பெருமானை வழிபாடு செய்து உய்வடைகிறதுக்காகத்தான் சாமி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறதுதான் இந்த திருத்தாண்டம், இந்த திருப்பதிகம், அங்கமாலை திருப்பதிகம். அப்படி அந்தந்த உறுப்புகளும் எவ்வாறு வழிபட்டு உறுதி பெறுதல் வேண்டும் என்பதனையும் அகுதே உயிர்கள் மேல்நிலை அடையும் வழி என்பதனையும் காட்டி மக்களை வழிபடுத்துகின்ற இந்த பதிக கருத்து. இதனை ஆசிரியர் செல்கதி காட்டிட போற்றும் திருவங்கமாலை அப்படிங்கிறார் சேக்கிட பெருமான். செல்கதி காட்டிட போகும் திருவங்கமாலை. இந்த திருப்பதிகம் பாடி அதன் வழியில கொஞ்சம் நின்னோம்னா நம்ம பெருமான் திருவடி எளிதா அடையலாம் என்று சொல்லி, அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பதிகம். பாடலாம். எல்லாத்துக்கும் மனப்பாடம் இருக்கக்கூடிய பதிகம் தானே. Thank you.
எல்லாத்துக்கும் திருவண்ணாமலை தெரியும் இல்லைங்களா? அதனால காலவாச குறுந்தொகையை இங்கதான் பாடி இருக்கிறாரு. காலவாச குறுந்தொகை வந்து சிவனடியார் பக்கத்துல வந்து யமன் தூதர்கள் செல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்துல பாடிய திருப்பதிகம். யாராச்சுக்கு யம பயம் இருந்ததுன்னா இந்த பதிகம் பாடலாம். யமன் வந்து பக்கத்துல வர முடியாது. பொதுவாகவே பூசை செய்யக்கூடிய அடியார்களுக்கு சிவகணங்கள் தான் வந்து அழைச்சிட்டு போகணும். அவங்களுக்கு வந்து காலம் நெருங்கிடுச்சுனாலுமே கூட, அவங்களுடைய ஆயுள் முடிஞ்சதுனாலுமே கூட யமகணங்கள் வர முடியாது. சிவகணங்கள் தான் வரணும் அப்படிங்கறத மார்க்கண்டேயனுடைய வரலாறு. மார்க்கண்டேயனுக்கு 16 வயது முடிஞ்சிருச்சு. ஆனா யமன் வந்து அவனுடைய வேலையை தான், தர்மராஜன் தானே யமன், அவன் வேலையை தான் செஞ்சான். ஆனா என்னன்னா பூஜை செய்யறதுனால அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, பெருமான பூஜை செஞ்சதுனால பூஜை செஞ்சவைக்கு பக்கத்தால நீ போக கூடாது அப்படின்னு சொல்லித்தான் பெருமான் வந்து காலால உதைச்சு கீழே தள்ளிடும். பூஜை செஞ்சவங்களை யார் வந்து கூட்டிட்டு போகணும்னா சிவகணங்கள் வந்து அழைச்சிட்டு போகணுமா. அதனால வந்து இங்கே அதான் சொல்றாரு, சிவனடியார் பக்கத்தில் செல்லாதீர் என்று யமன் தூதருக்கு ஆணையிட்டது இப்பதிக பாராயணம் எவ்வித சங்கடங்களையும் நீக்க வல்லது. சில பிரதிகளில் இது காலபாராயண குறுந்தொகை, திருக்குறுந்தொகை என்றே காணப்படுகிறது என்று சொல்றார். முதல் பாட்டிலேயே கண்டுகொள்ளது யானை கனிவித்து பண்டு நான் செய்த பாலிமை கேட்டீரேல் கொண்டவானி கொடுகுட்டி தாரங்கை கொண்ட தொண்டரை துண்ணிலும் சூழலே என்று சொல்றார். இன்னங்கேண்மின் இளம்பெறை சூடிய மன்னன் பாத மனத்துடன் ஏத்துவார் மண்ணும் அஞ்செழுத்தாகிய மந்திரம் தன்னில் ஒன்றும் வல்லாரையும் சாரலே என்று சொல்லி, நமக்கு என்னன்னா அத்திரம் ஆவன அஞ்செழுத்து மேல ஞானசம்பந்த பெருமான் சொன்னது மாதிரி நமக்கு அஸ்திரமா இருக்கக்கூடியது என்ன, இதையெல்லாம் வெல்லுவதற்கு அஞ்செழுத்து தான். அதனால வந்து அஞ்செழுத்து தான் ரொம்ப நமக்கு மந்திரம். ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கில் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல சொல்லப்படுது. அப்படி இந்த பதிகமும் லிங்க புராண குறுந்தொகை இங்கதான் பாடி இருக்கிற. லிங்க புராண குறுந்தொகை பாடியது திருவண்ணாமலை நிகழ்வு இல்லைங்களா? திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத, அதை தேடி காண முடியலைங்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் அவங்க தேடி காண முடியல அப்படிங்கிற இந்த பதிகத்தில் சொல்றார். புக்கணைந்து புரிந்தலர் இட்டிலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் சொக்கணைந்த சுடரொளி மன்னனை மிக்க காணலுற்றார் என்று இருவரை அப்படின்னு அந்த பதிகம் முழுக்க சரியை தொண்டதான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவங்க வந்து மலர் பறித்து பெருமானுக்கு சாற்றல, அங்க போய் கோயில்ல போய் உழவாரம் பணி செய்யல, கோயில் பூசல மெழுகல, மலர் பறித்து சாற்றல, இப்படி எல்லாமே வந்து இதெல்லாம் செய்யாதனால அவங்க பார்க்க முடியல அப்படிங்கிற. புக்கணைந்து புரிந்தலர் இட்டிலர் நற்கணைந்து நறுமலர் கொய்தலர் சொக்கணைந்த சுடரொளி மன்னனை மிக்க காணலுற்றார் என்று இருவரு. கடைசியா காண முடியல, பெருமான் என்று வந்து அவங்களுக்கு அருள் செஞ்சாங்கிறதை சொல்றார். செங்கனானும் பிரம்மனும் தம்முள்ளே
எங்கும் தேடி தெரிந்தவர் காண்கிறார். இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தி என்று சொல்லி, அப்படி பெருமான வழிபாடு செய்யணும்னா அவனிடத்துல அன்பு செய்யணும் இல்லைங்களா? அந்த பொய்யும் பொக்கமும் போக்கி திருவளரு திருமலுக்கு இடாமலும், மலர் கொய்து சுமந்து இண்டை புனிந்து சூட்டாமலும், நீர் சுமந்து ஆட்டி அட்டமாங்கம் அடிவீழ்ந்து நினையாமலும், கண்டி பூண்டு கபாலங்கை கொள்ளாமலும், அப்புறம் சங்கம் ஓதாமலும், சங்கெல்லாம் ஓதி பெருமான வழிபாடு செய்யணுங்கிறார். பிரம்ம விஷ்ணுக்களாக அவர் காண வரதே இல்லை. அந்த சங்கோதரர் ஒரு பெரியவர் சங்க பார்த்த கண்டு அவர் வந்திருக்கிறார். பார்த்து 2-3 வாரம் ஆயிடுச்சு. அதான் வரம் பார்க்கல நான் 2-3 வாரம். சங்கன்னு வந்தாலும் உங்களை ஞாபகம் வந்தது எனக்கு. அவர் வந்துவாரா? சங்கம் ஓதாமலும் பிரம்ம விஷ்ணுக்களாக இருவரும் தம்மால் தம் ஆற்றலால் சிவனை காண. அப்ப நம்மளுடைய முயற்சியால பெருமான காண முற்படக்கூடாது எப்பொழுதும். அதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இல்லைங்களா? டோட்டல் சரண்டர். அதான் பெருமான காண முடியும் இல்லைங்களா? உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலாம். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே மந்திரம் இல்லைங்களா? நம்மளுடைய முயற்சி கொண்டு நான் நிறைய சாத்திரம் படிச்சிருக்கிறேன், நான் நிறைய தோத்திரம் படிச்சிருக்கிறேன், அதனால நான் சாமியை கண்டுபிடிச்சிருவேன்னா அப்படி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பெருமானிடத்துல அன்பு செய்யணும். பெருமானிடத்துல அன்பு செஞ்சு அவனுடைய திருவடியை வணங்கி நின்னாதான் பெருமான அடைய முடியும், காண முடியும். அதான் இங்க சொல்றாருங்க. அப்படி சங்கம் ஓதாமலும் பிரம்ம இருவரும் தம்மால் சிவனை காணலுற்று காண்கிறராகி சிவபிரான் அருளினால் தாமாகவே இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினான். பெருமான் நமக்கு சொல்ல போன பதியத்தில் பார்த்தோம் இல்லைங்களா? காண்பாரார் கண்ணுதலால் காட்டா கால. பெருமான் காட்டலேன்னு நம்மால காண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் இறைவன் திருவருள் தான் நமக்கு கைகூடணும் அப்படிங்கிறது. பெருமானுடைய திருவடியில விழுந்து வணங்கி சரணாகதி ஆகணும். அப்பதான் நமக்கு அது வைணவத்திலேயே ரொம்ப இதா சொல்லுவாங்க, டோட்டல் சரண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு சைவத்திலேயே அதான், வைணவத்திலேயே அதான். எந்த வழிபாடா இருந்தாலும் பெருமான் இடத்துல முழுமையா நம்மளை ஒப்புவிக்கணும் அப்படிங்கறதா. நிறைய அதுவாக குறுந்தொகை எல்லாம் பாடி இருக்கிறாரு, நிறைய பதிகம் பாடி இருக்கிறார். பொது உள்ள தொகை அப்படிங்கறது ஒரு பதிகம் பாடி இருக்கிறார். ஆதிபுராண குறுந்தொகை அப்படின்னு சொல்லி வேதநாயகன் வேதியர் நாயகன், மாதின் நாயகன் மாதவர் நாயகன், ஆதிநாயகன் ஆதிரை நாயகன், பூதநாயகன் புண்ணியமூர்த்தி என்று சொல்லி இந்த பதிகம் எல்லாமே அந்த காலகட்டத்தில் பாடியதுதான் திரு குறுந்தொகை தான். அதுவும் செத்து செத்து பிறப்பதே தேவென்று பக்தி செய்வன பாறைகளுக்கு ஏறுமோ, அத்தன் என்று அரியோடு பிரமனும் துத்தியம் செய்ய நின்ற நச்சோதியே என்று சொல்லி பெருமானை எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். 100 கோடி பிரமர்கள் நொங்கினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணலில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. பிரம்ம விஷ்ணுக்கள் எல்லாம் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு பிரம்மா ஒரு விஷ்ணு வந்துட்டே இருப்பாங்க. இந்திரன் அப்படிதான். கடல் மணலை என்னன்னா கூட இந்திரனுடைய கணக்கு எண்ண முடியாது. ஆனா பெருமான் ஒருவன் தான், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. ஏனைய கடவுள் எல்லாம் பிறப்பார்கள் இறப்பார்கள். அத செத்து செத்து பிழைக்கக்கூடிய தெய்வங்கள் அவங்க எல்லாம். பிறப்பிறப்பு இல்லாத ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படிங்கிற ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. அதான் அந்த பாட்டு. 100 கோடி பிரம்மர்கள் நொங்கினர் அப்படின்னார், 6 கோடி நாராயணர் அங்கனேனர், 7 கங்கை மணலில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. அவைகளெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்னா பெருமானை வழிபாடு செய்த ஆன்மாக்கள் அப்படின்னு தான் பார்க்கணும். அவளைய பெருமானுக்கு இணையாக வச்சு பார்க்க கூடாது யாரையும். அவன் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கவே கூடாது. பெருமான் பெருமான் தான். பரம்பொருளை வழிபாடு செய்தவர்கள் நம்ம நனாபதிகத்தில் என்ன சொல்றாரு? திருமால் பிரம்மா 2 பேரும் பெருமான வழிபாடு செய்யறாங்க. அப்படி நோக்கத்துல நம்ம அவங்கள பார்க்கலாம். இவங்கதான் நம்ம சாமி கொடுக்க மாட்டாரு, இவர் தான் கொடுப்பாருன்னு பார்க்க கூடாது. அப்படித்தான் நம்ம வழிபாடு செய்யணும். அப்படியே திருமால் வழிபாடு செய்யறதுனால எப்படி வழிபாடு செய்யணும்? அத பொய்யா மறையானும் பூமி அளந்தாலும் போற்ற மண்ணி நனாவுல சொல்றாரு பாரு. 2 பேரும் இங்க வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க. ஏன் திருமால் கோயில் இங்க இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? திருமால் இங்க தங்கி நம்முடைய பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார். நனா பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார். அதான் இங்க அவருக்கு கோயில். திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா திருமாலுடைய கைக்கு பக்கத்தால சிவலிங்க திருமேனி இருக்கு, பூசை கோலம். அப்படி படுத்துக்கொண்டே அவர் பெருமான நம்ம சிவலிங்க திருமேனி அங்க இருக்கு. எந்த வைணவ இதுலயும் சிவலிங்க திருமேனி வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அங்க கோலமே அப்படித்தான். அங்க திருமால் பெருமான பூஜை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கோலம். அப்படி சில பக்கம் இருக்கு. இந்த 100 கோடி பிரம்மர்கள் இப்படி ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று சொல்லி
தாயினும் நல்ல சங்கரனுக்கு அன்பராய உள்ளத்து அமுதரும் பெறார் பெயர் பெய்முடை உண்டுயிர் போக்கிய மாயன் மாயத்தில் பட்ட மனத்தரை என்று சொல்லி தாயினும் நல்ல சங்கரனுக்கு அன்பர் சொல்ற. தாயினும் நல்ல சங்கரன், தாயை விட சிறந்தவர் யாருன்னா சிவபெருமான் இல்லைங்களா? நம்ம அம்மாவை விட சிறந்தவர் யாருன்னா இந்த உலகத்துல சிவபெருமான் ஒருவன் தான். மெய்த்தாயின வினியானை கருத்தாக்கோட புராணத்துல இல்லைங்களா? சுந்தரரை ஆட்கொள்ளுகின்ற பொழுது சொல்றார், மெய்த்தாயின வினியானை வியல் நாவலர் பெருமான் கொத்தார் குழலார். அந்த பதிகம் பாடுற பொழுது சொல்வார், பித்தா பிறைசூடி எனும் பெரிதாம் திருப்பதிகம் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றார். அந்த இடத்துல சொல்றார் மெய்த்தாயின வினியானை. அது உரையாசிரியர் என்ன சொல்றாரு, இந்த உடம்பு கொடுத்த அம்மாவை விட ரொம்ப சிறந்த தாயார்னா சிவபெருமான் ஒருவர் தான். இந்த அம்மா நம்ம உடம்பு கொடுத்தாம இந்த ஒரு பிறப்போட சரி, ஆனா அந்த தாய் எப்படி எல்லா பிறப்புகளையும் கூடவே வருவார். அதான் வானநாடனே வழித்துணை மருந்து அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி பெருமான் தாயினும் நல்ல சங்கரனுக்கு அன்பர் அப்படின்னு சொல்லி அன்பராய் அப்படின்னு சொல்லி ஒரு பதியத்துல சொல்றார். அடுத்த திருப்பாட்டு, பொன்னி வளம் கொண்ட திருப்பொந்துருத்தி அவர் இருப்ப கண்மனத்து வல்லமனர் தமை வாதில் கட்டழித்து தென்னவன் போல் நிமிர்ந்தருடைய திருநீற்றின் ஒளிகண்டல் மன்னிய சீர் சென்மை நகர் மறையவனார் வருகின்றார். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் இல்லைங்களா? என்ன அப்படி ஒரு வெற்றி வாகை சூடி வரார். அப்படியே சென்று மதுரையம்பதி சென்று அங்க இருக்கக்கூடிய சமணர்களை எல்லாம் வாதிலே வென்று அவர்கள் எல்லாம் கழுவேற்றி அதற்கு பிறகு இங்க வர்றார். அங்க என்ன சொல்லிட்டு வந்தார்? மறைக்காட்டுல பிரிஞ்ச 2 பேர் இப்பதான் சேர்றாங்க. மறைக்காட்டுல என்ன சொல்லிட்டு போனாரு ஞானசம்பந்த பெருமான் பிள்ளையார் கிட்ட? பிள்ளையார் நாவுக்கரசு பெருமான் என்ன சொல்லிட்டு போறாரு? எல்லையில்லா நீர் போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துடைய அங்கு தீங்கு புரி அமனர் செயல் அறிவித்து சைவம் பாரி தன்றி வேறு ஒன்றும் செய்ய நானே உமதேன்ட்டு போனாரு. அதுக்கு பின்னாடி இப்பதான் சந்திக்கிறாங்க, 2 பேரும் வர போறாங்க, சந்திக்க போறாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு போன வேலையை முடிச்சுட்டு வந்திருக்காரு பிள்ளையார். நம்ம என்ன சொல்லிட்டு போனாரோ அப்பர் சாமி கிட்ட அதை முடிச்சுட்டு வந்திருக்காரு. என்ன சொன்னாரு? திருநீர் பூசினவங்க 2 பேர் மதுரையம்பதியில அவங்கள பார்த்துட்டு அப்புறம் என்ன சொன்னாரு? அங்க சமண இருளை நீக்கி சைவம் பாரித்து வேற ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் வந்துடுவேன். என்ன ரொம்ப சின்ன வேலை மாதிரி, வேறொன்றும் செய்யேன் அப்படிங்கிறார். வேறொன்றும் செய்ய திரும்பி வந்துடுவேன், இதுக்கு உங்களுடைய ஆணை என்று சொல்லி போனவர் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப வராரு. இப்ப 2 பேரும் சந்திக்க போறாங்க. அந்த மறைக்காட்டுல பிரிந்ததுக்கு பிறகு 2 பெருமக்களும் சந்திக்கிறது இங்கதான். மறைக்காடு தான் 2வது சந்திப்புல கடைசியா 2 பேரும் இருந்த இடம். அங்கிருந்து மறைக்காட்டில் இருந்து ஞானசம்பந்த பெருமான் மதுரையம்பதி போறார். நாவுக்கரசு பெருமான் அப்படியே சோழ நாட்டுக்குள்ள வர்றார். இப்ப அதற்கு பிறகு 2 பெருமக்களும் சந்திக்கிறாங்க. இந்த பொன்னி வளம் கொண்ட திருப்பூந்துருத்தி அவர் இருப்ப அப்படின்னா அப்பர் சுவாமிகள் அங்க இருக்கிறார். கண்மனத்து வல்லமர் அமைவாதில் கட்டளித்து அப்படின்னா, அதாவது காவிரியார் வரமாக சூழ்ந்து செல்லும் திருப்பூந்துருத்தியில் வாகீசி முனிவர் இவ்வாறு எழுந்தருள் இருந்தாராக கல் போன்ற கடிய மனத்தினுடைய வலிய அமரர்களை வாதில் வென்று அவர்களுடைய பொய்க்கட்டுக்களை குலைத்து அவங்களுடைய அந்த பொய்யுரை எல்லாம் குலைத்து பாண்டியனுக்கு திருநீர் கொடுத்து அப்படியே வெற்றிகரமா வரார். பாண்டியனுக்கு திருநீர் கொடுத்தார் இல்லைங்களா? அதாவது சமண இருள் சூழ்ந்திருந்த மதுரையம்பதிய திருநீட்டு வழியா மாற்றிய பெருமை ஞானசம்பந்த பெருமானுக்கு. அவருடைய அவதார நோக்கமே அங்கதான் நிறைவாகுது. அவர் எதுக்காக அவதரித்தார்? வேத நெறி தலைத்தவங்க மிக சைவத்துறை விலங்க இல்லைங்களா? அதை எங்க நிறைவேறுச்சு? மதுரையம்பதியில் 256 பாட்டு. மதுரையம்பதிக்குள்ள ஞானசம்பந்த பெருமான் சென்று வெளியில வர வரைக்கும் 256 பாடல் பாடியிருக்கார் சேக்கிழார் பெருமான். 1250 பாட்டுல 256 பாட்டு மதுரையம்பதிக்கு மட்டுமே. உள்ள போயிட்டு வெளியில வர வரைக்கும் மறைக்காட்டில் இருந்து உள்ள போய் திருப்பரங்குன்றம் வரார் இல்ல, திருப்பரங்குன்றத்துக்கு அங்கிருந்து வெளியில வரார். அது வரைக்குமே 256 பாடல்கள் அந்த ஒரு தலத்துக்கு மட்டுமே பாடியிருக்கிறார். அப்படின்னா பிள்ளையாருடைய அவதாரமே நிறைவாகியது அங்கதாங்க. தென்னவன் தனக்கு நீர் சிறப்புற செல்வறிந்தார் முன்னவன் பணிந்து கொண்டு முழுவதும் அணிந்து நின்றார் மன்னவன் நீர் அணிந்தான் என்று மற்றவன் மதுரை வாழ்வார் துண்ணி நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார். இதுதான் அங்க செய்தார். அவர் மக்கள் எல்லாம் திருநீரே இல்லாம இருந்தாங்க. மன்னன் திருநீர் அணிஞ்ச உடனே மக்கள் எல்லாம் திருநீர் பூசினாங்களாம். அதான் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. அந்த ஒரு புரட்சியை அங்க கொண்டு வந்தவர் ஞானசம்பந்த பிள்ளையார். அதற்கு பிறகுதான் இப்ப 2 பேரும் சந்திக்க போறாங்க. சொல்லிட்டு போனவர் அவர்கிட்ட மீண்டும் சந்திச்சு அந்த நிகழ்வெல்லாம் 2 பேரும் பேச போறாங்க மடத்துல உட்கார்ந்து. ஆமா, பூந்துருத்தி மடத்துல 2 பேரும் நீண்ட காலம் இருக்க போறாங்க. அப்ப எல்லாம் பேச போறாங்க. அவருடைய பொய்க்கட்டுக்களை குலைத்து பாண்டியனது கோனை நிமிரச் செய்து அவனுக்கு ஞானோபதேசம் செய்து திருநீற்றின் விளக்கம் ஓங்கச் செய்து
நிலை பெற்ற சிறப்பையுடைய சீர்காழியில் அவதரித்த மறைவராகி ஆளுடைய பிள்ளையார் வருகின்றவராகி, அப்படியே ஆளுடைய பிள்ளையார் அப்படியே அங்கு திருப்புந்துருத்திக்கு வரப்போற. பொன்னி வளம் கொண்ட அப்படின்னா காவிரி வளமாக சுற்றி வந்தது போன்ற அமைப்புடைய அந்த ஒரு இது அந்த திருப்புந்துருத்திலே இருக்கு. வளமாக சுற்றி விடுதல் மலர் நீரால் வழிபட்டு செம்பொன் யார் எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இறைஞ்சல். மம்புலா மலர் நீரால் வழிபட்டு செம்பொன் வாருகிற எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இறைஞ்சலின் ஈர்பொன்னி உம்பர் நாயகருக்கு அன்பர் முக்குமால் நாட்டு சிறப்புல சொல்வது போல அப்படியே அந்த ஆலயத்தை அப்படியே பலமாக சுற்றி கொண்டு வருகிறதா பொன்னி. அதான் சொல்ற அப்படி தலம் காவிரிக்கு தென்கரையில் உள்ளதாதலின் காவிரி வலம் சுற்றி செல்வது என்றார். காவிரிக்கு தென்கரையில் இருக்கக்கூடியது பூந்துருத்தி தலம், அதனால காவிரி வளமாக சுற்றி சென்றது. துருத்தி என்றது ஆற்றிடை குறை, காவிரி வளமாய் வருதல் பூந்துருத்தி என்றாயிற்று என்று சொல்லி ஆறுமுக தம்பரனுடைய உரையை சொல்லியிருக்கார். கல்மணத்து வல்லவனர் அப்படின்னார். கல்மணம்னா அவருடைய மனம் அவ்வளவு கடுமையான மனமுடையவர்கள் என்று சொல்லி நாயனாரை தம் ஆசாரியராக கொண்டு நலம் பெற்றதெல்லாம் மறந்து அவரை கொள்ளும் சூழ்ச்சியினை ஒரு முறை அன்றி 4 முறையும் செய்து அபச்சாரப்பட்டமை கருதியும் ஒரு முறை தோல்வியுற்றும் மும்முறையும் வாதம் செய்த கேடான வன்மை கருதியவர்கள் என்று சொல்லி சொல்றார்கள். கட்டளைத்தல் பொய்யே கட்டிய செயல்களை எல்லாம் குலைத்தல் என்று சொல்லி தென்னவன் கூன் நிமிர்ந்தது பிள்ளையார் திருவருள் பெருமுன் கூன் நிமிராது நின்ற நிலை குறிக்க தென்னவன் என்றே லேசில் கூறுகிறார் என்று சொல்லி தென்னவன் பாண்டியன் இல்லைங்களா, தென்னவன் பாண்டியன் என்று சொல்லி வேந்தனும் ஓங்குக என்று சொல்லி பிள்ளையாருடைய தேவாரத்திலே வருது இல்லைங்களா. வாழ்கத்தனர் வானவரானினும் வீழ்கத்தன் முனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் நிற்கவே என்று சொல்லி அப்படி அந்த தென்னன் குமிழ் கூன் நிமிர்ந்ததன்றே என்று சொல்லி பாடிய அளவினால் கூன் நிமிர்ந்ததாகவும் சிறுபுற சிறுவர் தீண்டி திருநீர் பூச பெற்று முன்னை வல்வினையாகிய சஞ்சீதம் நீங்கி இருவனை பெற்று முதல்வனை அறியந்தன்மை பெற்றமையால் பாண்டியனுக்கு ஞானோபதேசம் செய்தவர்களை ஆட்கொண்டமையினாலே அருளி என்று சிறப்பில் பிரித்து கூறினார். அதாவது பாண்டியனுக்கு அவர் அடியார்கள் தங்கியிருந்த மடத்துக்கு தீ வைக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்த பாண்டியனை ஏன் காப்பாத்தினார் அப்படின்னா அந்த பையவே சென்று பாண்டியருக்காக அப்படிங்கிறதுக்கு 5 காரணம் சொல்றார் சேக்கிழார் பெருமான். ஒன்று மங்கையர்க்கரசியாருடைய திரு மாங்கல்யம் காப்பாற்றப்பட வேண்டும். இன்னொன்னு குலச்சிறை நாயனாருடைய அன்பினால் அப்படிங்கிறார். குலச்சிறை நாயனார் மேல வச்சிருக்கிற அன்பினால அரசனை காப்பாற்றுறதுக்கு பிள்ளையார் நினைச்சார். அப்புறம் என்ன சொல்றாரு, அபராதம் உறுதலாலும் அரசனுக்கு அபராதம் உறுதலாலும். அப்புறம் அரசன் ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருக்கரங்களால தீண்டி அவருக்கு திருநீர் கொடுப்பதால் என்று சொல்லி இப்படி 5 காரணங்கள் ஏன் பையவே சென்று பாண்டியர்க்காகவே பாடினார் அப்படிங்கிறதுக்கு சொல்றார். இப்படி இதெல்லாம் அப்படி திருநீர் பூசினதுனால ஞானசம்பந்த பெருமான் அவருடைய பழைய வினை எல்லாம் நீங்கிருச்சான். யார் பாண்டியனுக்கு சஞ்சீதம் நீங்கி இருவனை ஒப்பு பெற்று முதல்வனை அறியும் தன்மை பெற்றார். அப்படி பாண்டியன் உடனே பெருமானை அறியக்கூடிய தன்மையை பெற்றார் என்று சொல்லி சொல்றாரு. ஞானோபதேசம் செய்தருளி ஆட்கொண்டமையினாலே அருளி என்று சிறப்பில் பிரித்து கூறினார் என்று சொல்லி வைகை கரையாகிய தீக்கை மண்டபத்திலே மெஞ்ஞான உபதேசம் செய்தருளி மன்ற பாண்டியன் கேட்ப கிழக்குமை ஞானத்தின் 2020 சைவ சித்தாந்த நூல் 2020 அருள் சிவாச்சாரியர் பாடியிருக்கிறார். பாண்டியன் அங்க தீக்கை கொடுத்ததாகவே வைகை கரையில தீக்கை மண்டபத்திலே மெய்ஞான உபதேசம் செய்ததாக நமக்கு சொல்லப்படும். திரு பாசுரத்தால் உண்மை ஞானத்தை பாண்டியனுக்கு உபதேசித்து அதனால் உலகுக்கும் அறிவுறுத்து அருளி என்பதும் குறிப்பு. பலர் புகழ் தென்னவனையும் பான்மையால் உள்ள வண்ணம் பலரும் உணர்ந்து உய்ய பகர்ந்து என்று சொல்லி பாண்டியனுக்கு அறிவுறுத்துற மாதிரி நமக்கும் அந்த பாசுரத்தை கொடுத்திருக்கிறார். சைவ சித்தாந்த 12 நூற்பாவனுடைய கருத்தும் அந்த பாசுரத்தில் அடங்கியிருக்கு. அதாவது 12 பாடல்கள் அதுல வந்ததுக்கே என்ன காரணம்னா மெய்கண்ட சாத்திர 12 நூற்பா இருக்கு பாருங்க. அந்த 12 நூற்பாவனுடைய கருத்து அதுக்குள்ள இந்த ஒரு பதிகத்துக்கு தான் சேக்கிழார் பெருமான் 24 திருப்பாடல்கள் விளக்கோரை எழுதியிருப்பார். குன்றத்தூர் கோமகனார் பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒரு உரையாசிரியர் அப்படிங்கிறது இதுல நமக்கு தெரியுது. எந்த ஒரு பதிகத்துக்கு இத்தனை பாடல் எழுதல. ஒரு பாட்டு எழுதியிருப்பார், 2 பாட்டு எழுதியிருப்பார். இந்த பதிகத்துக்கு மட்டும் 24 பாடல்கள் 24 பாடல்கள் விளக்க எழுதியிருக்கிறார் இந்த ஒரு பதிகத்துக்கு மட்டும். அவ்வளவு சிறப்பான திருப்பதிகம். அப்படி
திருப்பாசுரத்தால உண்மை ஞானத்தை பாண்டியனுக்கு உபதேசித்து அதனால் உலகத்துக்கும் அறிவுறுத்தி அருளி, பாண்டியனுக்கு சொன்ன மாதிரி இந்த உலகத்துக்கும் அறிவுறுத்தி அருளி என்பது குறிப்பு. பலர்புகழ் தென்னவனரையும் பான்மையால் உள்ள மன்னம் பலரும் உணர்ந்து உய்ய பகர்ந்து என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாச நீக்கமும் சிவப்பேரும் என அருள் செய்தல் 2 திருப்படுதலில் கூர்நிமிர்ந்து என்றும் அருளி என்றும் கூறினார் என்று சொல்லி, கூர் நிமிர்ந்தது மட்டுமல்ல, அவருக்கு அருளும் செய்திருக்கிறார். பாண்டியனுக்கு கூணும் நிமிர்ந்தது, அதுபோக ஞான உபதேசமும் செய்து அருள் செய்தார் பிள்ளையார் என்று சொல்லி சொல்றார். 7 பிறப்பின் முடங்கு கூண் அப்படின்னு சொல்லி நமக்கு வருது இல்லைங்களா? அதாவது 7 பிறப்பினுடைய ஊனமெல்லாம் நீங்கிச்சு அப்படிங்கிறார். தேனும் குளரும் பிழைத்த திருமொழியால் குலவி தீர்க்க மதிதானும் பணியும் பகைதீர்க்கும் சடையார் தூது தரும் திருநாள் கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் குளவு மலர்பாதம் 7 பிறப்பு குளவு மலர்பாதம் யானும் பரவி தீர்க்கின்றேன் 7 பிறப்பின் முடங்குகோன். பிள்ளைய நம்பிகளுடைய துதியில வருதுகள். தேனும் குழலும் பிழைத்த திருமொழியால் பதிகத்தில் வருது. 7 பிறப்பின் முடங்குவன், 7 பிறப்பில் இருக்கக்கூடிய ஊனமும் நீங்கியது என்று சொல்லி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருவடியை வணங்குறதுனால அப்படி கிடைச்சதான் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். ஆமா, அது எப்ப தேனும் குழலும் பிழைத்த திருமொழியால் குழவி இருக்க அம்மையாருடைய வீட்டுக்கு தூது சென்ற அந்த நிகழ்வை சிந்தித்ததுனால அப்படி சென்றதுல 2 பேர்த்துக்கு அந்த கண்ணில்லாதவருக்கு கண்ணு வந்தது, கூணானவருக்கு கூணு நிமிர்ந்தது. அதனால அவருடைய திருவடி வணங்குறதுனால என்னுடைய 7 பிறப்பினுடைய கூணு நீங்கியது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல சொல்றாருங்க. நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நம்பிகளுடைய திருவடி வணங்குற பொழுது உள்ளத்தில் ஒரு துலக்கம் இல்லோம் உலகுய்ய இருண்ட திருக்களத்து முதுகுண்டர் தரு கனக மாற்றில் இட்டு வளத்தில் மடிந்து 7 உலகம் வணங்கு வரும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையில் குழிவாய் நின்று அமை எடுத்தார் அப்படின்னு. வினை குழியில் கிடக்கக்கூடிய என்ன மேல் எடுத்தார் அப்படி. அவர் அந்த பொன்னை 12,000 பொற்காசுகளை கமலாலயத்தில் எடுத்தது எப்படி இருந்ததுன்னா வினையில் குழிவாய் நின்று அமை எடுத்தார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்வார். அது மாதிரி பல இடங்கள்ல பிள்ளை நம்பிகளுடைய திருவடியை வணங்கியத தேசமுய திருத்தொண்ட தொகைமன் படைத்த திருவாளன் வாசமலர்மன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். நம்பிகளுடைய அந்த திருவடியை வணங்க வந்த அந்த பிறப்பை நான் வணங்கிக்கிறேன் அப்படின்னு யாரோ ஒரு பெரியவர் தான் சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் பிறந்ததுக்கு பின்னாடி நம்ம பிறந்ததுனாலதான் இவங்க திருவடியை வணங்குற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பிறந்திருந்தா ஞானசம்பந்தர்னா யாருன்னே தெரியாத போயிருப்போம், நாவுக்கரசு பெருமாள்னா யாருன்னே தெரியாத போயிருப்போம் இல்லைங்களா? எதுவுமே தெரியாத போயிருப்போம். மறுமலர்ச்சி காலம் 7ஆம் நூற்றாண்டு. அதுக்கு பின்னாடி பிறந்தவங்க எல்லாத்துக்கும் புண்ணியம் இல்லைங்களா? 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் சொல்லணும். அதுவும் 7 இருந்து கூட விரிவா தெரிஞ்ச 12ஆம் நூற்றாண்டு சேக்கிழார் பெருமானுடைய காலத்துக்கு பிறகு நம்ம பிறந்தாதான் இவங்களை எல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. பாரு எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும். நம்ம அப்பவே போயிருந்தோம்னா இல்ல எங்கேயோ போயிருக்கிறோம், சொர்க்கத்துக்கோ போறோம், நரகத்துக்கு போறோம், பெருமான் திருவடிக்கு போறோம்னு வைங்களேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாத இந்த அருளாளர்களுடைய நாயன்மார்களுடைய பெருமைகள் எல்லாம் தெரியாமையே போயிருக்கும். அதனால நாயன்மார்கள் பெருமை தெரிஞ்சதுக்கு காரணம் மீண்டும் பிறப்புக்கு வந்ததுதான். 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்ததுதான் சேக்கிழார் பெருமான் உள்ளாக 63 நாயன்மார்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. சண்பை நகர் மறையவனார் அப்படின்னார். மறையவனார் வருகின்றார் அப்படின்னு தமிழ்நாட்டில் போனார் ஞான தலைவர். அதாவது எத்தனைதான் தமிழ்நாடு முழுக்க இருந்தாலுமே பாண்டிய அதாவது மதுரையம்பதிக்கு தமிழ்நாடுன்னு ஒரு பெயர் அடிக்கடி சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. மதுரையம்பதிக்கு போறதான் தமிழ்நாட்டில் போனார் ஞான தலைவர் அப்படிங்கிறார். அப்படின்னா மதுரையம்பதி அவ்வளவு சிறப்பு. பெருமானே சங்கம் வளர்த்த தமிழ் இல்லைங்களா? பெருமானே சங்கம் வைச்சு தமிழ் வளர்த்தார், சங்க தமிழ். அதனால தமிழ்நாட்டில் போனார் ஞான தலைவனார் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. மறையவனார் வருகின்றார் என்று இன்று எடுத்து தொடங்கிக் கொள்க என்று சொல்லி சண்பை நகர் மறையவனார் ஆளுடைய பிள்ளையார். சண்பை நகர்னா சீர்காழி, சண்பை நகர் மறையவனார் என்று சொல்லி சொல்றார். பாண்டிய நாட்டு நின்று வருவாராகி என்று சொல்லி தீந்தமிழ்நாடு பாண்டி. அடுத்த பாட்டு ஒரு பாட்டு பார்க்கலாங்களா? ஒரு பாட்டு மட்டும் பார்த்துக்கலாமா? சந்திப்பெல்லாம் அப்புறம் தான் வரும். இந்த ஒரு பாட்டு மட்டும் தான். தீந்தமிழ் நாட்டிடை நின்று எழுந்தருளி செலும் பொன்னி வாய்ந்தவலம் தருநாட்டு வந்தனைந்தார் வாக்கினுக்கு வேந்தர் இருந்தமை கேட்டு விரைந்தவர்வால் செல்வன் என பூந்துருத்தி வலம்பதியின் புறம்பனையில் வந்தனைந்தார். இப்ப பிள்ளையாருக்கு நாவுக்கரசு பெருமான் மடம் அமைத்து அந்த உலவாரப்பணி செய்து கொண்டிருக்கிறது தெரிஞ்சது. அதனால அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வேகமா வர்றார்.
அதான் இந்த பாட்டு. தீர்ந்தமிழ் நாட்கடை நின்று எழுந்தருளி, அப்படி அந்த பாண்டி நாட்டில் இருந்து இனிமை பொருந்திய தமிழ்நாடாகிய பாண்டி நாட்டில் நின்று போந்த எழுந்தருளி செழிப்பை தரும் காவிரியானது வாய்ப்புடைய வளங்களை எல்லாம் தருகின்ற சோழ நாட்டில் வந்து சேர்ந்தவராக ஆளுடைய பிள்ளையார் இப்ப திருநாவுக்கரசு நாயனார் அங்கு தங்கி இருக்கும் செய்தியை கேட்டு அன்பர்கள் எல்லாம் போய் சொல்றாங்க, நாவுக்கரசு பெருமான் பூந்துருத்தியில மடம் அமைத்து திங்களும் ஞாயிறும் தோயும் திருமணம் ஒன்று சமைத்து அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் ஆர்வமா வர்றார். என்ன சொல்றாரு ஆளுடைய பிள்ளையார், நாவுக்கரசு நாயனார் அங்கு தங்கியிருக்கும் செய்தியை கேட்டு விரைவாய் அவரிடம் சென்று சேர்வேன், வேந்தர் இருந்தமை கேட்டு விரைந்தவர்வால் செல்வன். வேகமா பாருங்க, அந்த வேகம் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப அன்பு அப்படின்னா ரெண்டு பக்கம் இருக்கணும் இல்லையா? இப்ப இவர்கிட்ட இருக்குது, அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான்ட்டு. இப்ப நாவுக்கரசு பெருமான் வந்த பின்னாடி பாத்துக்கலாம்னு நினைக்கல, எதிர்கொண்டு அழைக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றார். அது அந்த புராணத்துல வருதுங்க, இதுல வர்றதில்ல. ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல வரும். அந்தனர் சூலாமணியார் பூந்துருத்தி கணித்தாக வந்தருளும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருளி நந்தம்மை உடையவரை நாம் எதிர் சென்று இறைஞ்சுவது முந்தைவனை பயன் என்று முகமலராக மலர்வார் அப்படின்னு. அங்கதான் உடையவர் அப்படிங்கிறார். அந்த இடத்துலதான் வந்து ஞானசம்பந்த பெருமானை வந்து குருநாதராக ஏத்துக்கிறார். ஞானசம்பந்த பெருமான அப்பரடிகள் குருநாதராக ஏத்துக்கிறார். அந்தனர் சூலாமணியார் பூந்துருத்தி கணித்தாக வந்தருளும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருளி. திருவார்த்தை நல்ல திருவார்த்தை, இங்க பெருவார்த்தைங்க. திருவார்த்தை என்று சொல்லுவது நாவுக்கரசு ஞானசம்பந்த பெருமானை பற்றிய வார்த்தை திருவார்த்தை, அடியார்கள் உரைப்ப கேட்டார். அப்புறம் நாவுக்கரசு பெருமானை பற்றி சொல்லுவது நல்ல திருவார்த்தை. ஞானசம்பந்த பெருமான் திருவார்த்தை, அப்புறம் நாவுக்கரசு பெருமான் நல்ல திருவார்த்தை. இங்க என்ன சொல்ற பெருவார்த்தை அப்படிங்கிற 3 வார்த்தை வருதுங்க. வார்த்தை திருவார்த்தை அப்படிங்கிறது திருவாசகத்துல இறைவனுடைய பெருமைகளை பற்றி சொல்லக்கூடியது. அதுலதான் வருது. ஏவுண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் அப்படிங்கிற அந்த பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்ததெல்லாம் அதுலதான் வருது. கரிக்குருவிக்கு அருள் செய்தது பெருமானுடைய அருளிப்பாடெல்லாம் அதுல வரும் திருவார்த்தையில. அதுக்கு பிறகு திருவார்த்தைன்னு சொல்றது இவங்க 2 பேருக்கு தான் திருவார்த்தைன்னு சொல்றாரு சேக்கிழார் பெருமான். யார்? நாவுக்கரசு பெருமானையும் ஞானசம்பந்த பெருமானையும். இங்க பெருவார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்தனர் சூலாமணியார் பூந்துருத்தி அனைத்தாக வந்தருளும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருளி. இப்ப சொல்ற பாருங்க, நந்தம்மை உடையவரை நாம் எதிர் சென்று இறைஞ்சுவது. நம்மை உடையவர்னா என்ன? நம்ம யார் ஆளாக உடையவர்னா குருநாதன் அர்த்தங்க. ஞானசம்பந்த பெருமானை நாவுக்கரசு பெருமான் குருநாதராகவே ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. நந்தம்மை உடையவரை அவர் என்ன சொல்றார்? நாம் எதிர் சென்று இறைஞ்சுவது முந்தைவனை பயன் என்று முகமலராக மலர்ந்தார். இவரும் வேகமா போறாரு அவரை சந்திக்கிறதுக்கு. யாரு? ஞானசம்பந்த பெருமான். இங்க என்ன சொல்றாரு இந்த இடத்துல? அருமையான இடம் பாருங்க. அப்படி வேகமா போறாரு, வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். விரைந்தவர்வால் செல்வன் என, விரைந்து அவர்வால் செல்வன் என, வேகமா போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு ஆசை. யாருக்கு? ஞானசம்பந்த பெருமானுக்கு. அவருக்கு என்ன ஆசை? நம்மை உடையவர் வராரு, குருநாதர் வராரு, அவரை எதிர்கொண்டு இறைஞ்சணும், வழிபாடு செய்யணும் அப்படின்னு அகமலர முகமலர்ந்தார் அப்படின்னாரு. உள்ளுக்குள்ளே மலர்ந்தார், வெளியிலையும் மலர்ந்தார் என்று சொல்லி அந்த இடத்த அப்படி சொல்றாரு. இப்ப வந்து பூந்துருத்தி வளம்பதியின் புறம்பனையில் வந்தடைந்தார் என்று சொல்லி அந்த இனிமை பொருந்திய தமிழ்நாடாகிய பாண்டி நாட்டில் என்று போந்து எழுந்தருளி செழிப்பை தரும் காவிரியானது வாய்ப்புடைய வளங்களை எல்லாம் தருகின்ற சோழ நாட்டில் வந்து சேர்ந்தவராக யாருடைய பிள்ளையார் திருநாவுக்கரசு நாயனார் அங்கு தங்கி இருக்கும் செய்தியை கேட்டு விரைவாய் அவரிடம் சென்று சேர்வேன் என்று உறுதி பண்ணி திருப்பொந்துருத்தி ஆகிய வடநகரின் புறம்பே உள்ள வயல்கள் சூழ்ந்த இடத்தில் வந்து அணைந்தருளினார். 2 பேரும் சந்திச்ச இடம் தான் இது. நல்ல சம்பந்தர் மேடு. 2 பேரும் சந்திச்ச இடம் தான் சம்பந்தர் மேடு. அரண்மனை அறக்கட்டளை சார்பா அந்த திருக்கோயில் அமையப்பட்டு இருக்கிறது. ஆனா என்னன்னா பெரிய வண்டியில எல்லாம் போனா அங்க போக முடியாது. ஏதோ கார் மாதிரி இருந்த சின்ன வாய்க்கால் தரம். கிட்டத்தட்ட நீங்க இந்த முன்னாடி நிறுத்திட்டு போறதுன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவு நடந்து போகணும். சின்ன வாய்க்கால் தடம் தான், பெரிய தடம் எல்லாம் இல்ல. ஒரு வண்டி வந்தா இன்னொரு வண்டி விலக முடியாது. அந்த மாதிரி இடம் தான் சம்பந்தர் மேடு. ஆனா நிறுத்திட்டு நடந்து போகலாம். நல்லா அருமையா அந்த சிற்பங்கள் எல்லாம் செய்திருக்கிறாங்க. நல்லா 2 பெருமக்களும் அங்க இருக்கிறாங்க. அருமையான ஒரு பார்க்க வேண்டிய இடம். அடியார் பெருமக்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம். நீங்க போயிருக்கிறீங்களா? வழிபாட்டுக்கு யாத்திரை போன பொழுது போகலீங்களா? சரி. நடுக்காவிரின்னு சொல்லி, நடுக்காவிரிக்கு பக்கத்தால் இருக்கு. நடுக்காவிரின்னு அங்க ஒரு இடம் இருக்கு. நடுக்காவிரியில இருந்து பக்கம்
தீந்தமிழ்நாடு அப்படின்னா, தீந்தமிழ்நாடுன்னு பாண்டி நாடு என்று சொல்லி தமிழ்நாட்டில் போனார் என்றதனையே தொடர்ந்து கூறியதும் அது முன்னர் சமணர் சார்பு பெற்று தமிழ்நாடாகிய அளவில் மட்டும் நின்றது. இப்போது பிள்ளையாரது திருவருளும் ஞான தமிழும் பெற்றதனால் தீந்தமிழ்நாடு. இதெல்லாம் அப்படி சமணர்கள் இல்லை நீங்கியதுனால தமிழ்நாடு. இப்ப அப்படி இல்லை, பிள்ளையாரது திருவருளும் ஞான தமிழும் பெற்றதனால் தீந்தமிழ்நாடாகி விளங்கியது. அதாவது தெய்வ தமிழ், மும்மை தமிழ், மெய்மை பொருளாம் தமிழ் நூல் என்று சொல்லி சொல்லப்படும். நாட்டிடை என்றும் நாட்டு இடை நின்றும், நாட்டில் நின்றும் என்னாது இடை நின்றும் என்றது பிள்ளையார் சைவ ஸ்தாபனத்தின் பின் பாண்டி நாட்டில் பல தலங்களையும் வழிபட்டு தங்கிய செயல் குறித்தது என்று சொல்லி சொல்றார். செல்வம் பொன்னி வாய்ந்த வளர்ந்திரு நாட்டு வந்தடைந்தார். பொன்னி நாடு, பொன்னி நதி பாய்ந்து வளம் செய்யக்கூடிய சோழ நாட்டுக்குள்ள வந்து, ஏன்னா பாண்டி நாட்டில் இருக்கிறார் மதுரையம்பதியில, பாண்டி நாட்டிலிருந்து இப்ப சோழ நாட்டுக்குள்ள வந்து திருப்பூத்துருத்திக்கு வந்தார். பொன்னி நாட்டு வந்தடைந்தார், கேட்டும் புறமுனையில் வந்தடைந்தார் என்று சொல்லி சொல்ற. விரைந்தவர்வால் செல்வன் எனது பிள்ளையாரது மனநிலை ஆண்டாரசனை காணும் ஒவ்வொரிய பெருவிருப்பு மீகு ஓங்க என்று சொல்லி நாயனாரை நெடுநாள் பிரிந்த பிரிவாற்றாமை கருதி விரைந்து செல்வன் என்றார். 2 பேர்த்துக்கிட்டே அந்த அன்பு இருந்தது. அதான் பெரிய சிறப்பு. ஞானசம்பந்த பெருமானிடத்திலையும் அப்பர் சாமிகள் மேல அன்பு இருந்தது, அப்பர் சாமிகளுக்கும் ஞானசம்பந்த பெருமான் மேல அன்பு இருந்தது. அதான் அந்த வேகத்தை சொல்றார், விரைந்து அவர்வால் செல்வேன் என்று சொல்லி. வாக்கினுக்கு வேந்தர் வாகீச முனிவர், அவருக்கு வாக்கினுக்கு வேந்தர், வாக்கினுக்கு மன்னர், நாவினுக்கு மன்னர், இப்படி பல இடங்கள்ல சேக்கட பெருமான் சொல்றார். ஆண்ட அரசு அப்படின்னு சொல்லி அவருக்கு பெயர் உண்டு. வாகீச மாமுனிவர், ஆண்ட அரசு, இப்படி எல்லாம் அவருக்கு பெயர் உண்டு. புறம்பனை நகர்ப்புறத்து வயல்கள் சூழ்ந்த மருத நில பரப்பு, இதனும் நாயனார் பிள்ளையார் சந்தித்த இடம் இப்பொழுது சம்பந்தர் மேடு, சம்பந்தி மேடுன்னு சொல்லி தவறா சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க தன்னால. அது என்ன சம்பந்தி மேடுன்னு சொல்லி தவறா ஆசிரியரை எழுதியிருக்கிறார். ஆனா அது சம்பந்தர் மேடு அப்படிங்கறது சம்பந்தி மேடுன்னு சொல்லி மறுவீர்ச்சி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். இப்பெல்லாம் சம்பந்தர் மேடுன்னு தான் சொல்றாங்க. சுற்றிலும் உள்ள வயல்களுக்கிடையே சிறிது மேடாய் உள்ளது என்று சொல்லி இத்திருவாரம்பொழில் நாயனார் செய்த திருவுலவார பணிவிடைக்கு அத்தலத்து வைணவர்கள் இடையூறு செய்தவை அறிந்த ஆருடைய பிள்ளையார் அருள் நினைவினால் காவிரி குடமுருண்டி பெருகி அந்த வைணவருடைய வீடுகளையும் விஷ்ணு கோயிலையும் பெயர்த்து சேந்தலை பெருமாள் என்னும் சுந்தர பெருமாள் கோயில் உள்ள இடத்தில் சேர்த்தது. அது வைணவர்கள் என்ன பண்ணாங்களா, ஆலம்பொழில்ல, இதெல்லாம் தலையார் பெரிய புராணத்தில் இல்லாததுதான் ஐயா எழுதியிருக்கிறார். ஆலம்பொழில்ல நாயனார் உழவார பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய வைணவர்கள் இடையூறு செய்திருக்கிறார். அப்படி வைணவர் இடையூறு செய்தது அறிந்த ஆளுடைய பிள்ளையார் என்ன பண்ணாரா, அவருடைய அருள் நினைவினால் காவிரி அங்க ஓடக்கூடிய நதிக்கு பேரு குடமுருட்டி, காவிரி அங்க ஓடுறதுக்கு குடமுருட்டி ஆறுன்னு பேருங்க. அந்த குடமுருட்டி ஆறு பெருகி அந்த வைணவர்களுடைய வீடு, அந்த வைணவ ஸ்தலம் எல்லாத்தையும் அடித்து கொண்டு அங்க போய் சேர்த்த இடம் தான் சேந்தலை பெருமாள் என்று சொல்லக்கூடிய சுந்தர பெருமாள் கோயில் இருக்கிற இடத்துல சேர்த்தது. அது முதல் இன்றும் வைணவர் குடிகள் அங்கு இரவில் தங்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது அங்க இருக்கலாம். வைணவர்கள் இரவில் அங்க தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றார். ஒரு கர்ண பரம்பரை வரலாறு வழங்குகின்றது. பெரிய புராணத்தில் இல்ல, இதெல்லாம் செவிவெளி செய்திகள். கர்ண பரம்பரை செய்திகள் செவிவெளி செய்திகள். இது வரலாறு திருப்பூரில் இருந்து அன்பர் ஒருவர் எழுதி அனுப்பி உதவியது. நான் ஐயா உரை எழுதுற பொழுது திருப்பூந்தூரத்தில் இருந்தெல்லாம் செய்திகள் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதுல இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த இடத்துல இருக்கிறார். அடுத்தது அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம். அடுத்த வாரம் நமக்கு சந்திப்பு வந்துடும், 3வது சந்திப்பு வந்துருங்க. ஆமா, அருமையான இன்னும் நிறைய பாட்டு இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் நாம் என்றும் 6 குழந்தைகள். சரி, இந்த ஒட்டிக்கிறதா? சரி சரி. 6 குழந்தைகளுக்கு திருமுறை பாடுற குழந்தைகளுக்கு ஒட்டிக்கா கட்டிக்கா பேசி ஐயா கொடுத்துருக்குறாங்க. அப்பா கொண்டு வந்து கொடுத்தது பேர் எழுதி இருக்குது, அவங்களுக்கு கொடுத்துடலாம். திருமுறை பாடுற குழந்தைகள் நீயும் இருக்கிறியா? அதுல
நீ குழந்தையா? சரி, அம்மாவுக்கு நீ குழந்தை தானே. நிறைய செஞ்சுட்டு அப்புறம் கொடுத்துடலாங்களா? என்றும் இன்பம் பெருகு முயல்வினால் ஒன்று காதலில் துள்ளமும் மோங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். அவ ஐயா அந்த காசி யாத்திரை கொஞ்சம் சொல்ல சொல்லலாமா? சொல்லிட்டு அப்புறமா படிச்சுக்கலாம். நசீனூர் வகுப்பு இருக்கு, 3வது வாரம் திருவாசக வகுப்பு இருக்கு.